நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஷினோபி பாட்காஸ்ட். நான் உங்கள் சாஸ்கே உச்சியா மற்றும் நண்பர்கள் இணைந்து வழங்குவோர் புலிமார்க் கரும்பு சக்கை காண்டம். ஷினோபி பாட்காஸ்ட் நேரில் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் நெஜி ஃபூகா. ஃபஸ்ட் எபிசோட் கொடுத்த ஆதரவுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன். ஃபஸ்ட் எபிசோடில் 4 பார்ட்டாக போட்டிருந்தோம். அதே கிட்டத்தட்ட ஒரு 220 230 பேர் கேட்டிருக்கிறதா சாசிக்கு சொல்லியிருந்தார். ஃபஸ்ட் எபிசோட இத்தனை பேர் கேட்பாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மேபி ஒரு 100 பேர் கேட்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. 3 ஃபிகர்ஸ் வருமா அப்படிங்கிறதே எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. பட் ஃபஸ்ட் எபிசோடில் 220 230 பேர் கேட்டதுக்கு ஆடியன்ஸ் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். சரி நிறுத்துப்பா, என்ன 2வது எபிசோடு நீ மட்டும்தான் பேச வந்திருக்கிற? ஃபஸ்ட் எபிசோட் போட்டப்பே அடுத்த எபிசோடு பேசுகிறப்ப சாசுகே வருவார், இல்லை வேறு யாருக்கூட கொலாப் பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தியே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு நல்லா தெரியுது, அதான் கேட்க வரீங்க அப்படின்னு. பட் நானும் சாசுகே தான் இந்த எபிசோடு பேசுகிறதா இருந்துச்சு. பட் சாசுகே கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால, ஃபேமிலியில் ஒரு பெரிய ப்ராப்ளம், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அது பெரிய ப்ராப்ளம். அது அவரே சொன்னால் நல்லாயிருக்கும். மேபி சொல்லுவாருன்னு தெரியல, பட் அவரே சொன்னால் நல்லாயிருக்கும், நான் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறதுனால இந்த எபிசோடு வழக்கம் போல் நான் மட்டும்தான் பேச போகிறேன். அதுக்கு உங்கள்கிட்ட ஒரு பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு எபிசோடு ரெக்கார்டு பண்ணுறப்பே அடுத்த எபிசோட் சாசுகே கூடவோ இல்லை மற்ற பாட்காஸ்டோட கொலவைப்படி தான் போடுன்னு நினச்சேன். பட்டு தவிர்க்க முடியாத காரணமாக போச்சு. நல்லா சாரி. இந்த எபிசோட் இப்போ நம்ம மத்தியில் ஆட்சியில் இருக்க பாஜக தூக்கிச்சு கொண்டாடுற சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு பெருமையாக சொல்லி எடுத்திருக்கிற வீர் சாவர்கர், சாரி அப்படிலாம் சொல்லிட்டு தெரியுறாங்க எல்லாரும், வீர் சாவர்கர்ன்ட்டு. விநாயகர் தாமோதர் சாவர்கர், அவரை பற்றி தான் நம்ம இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். இது வந்து போன எபிசோடு மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 அது மாதிரி 4 பாட்டெல்லாம் போட போகிறதில்ல, ஒரே பாட்டை தான் போட போகிறேன். இதில் ஃபுல்லாக அவரை பற்றி அதாவது ஃபுல்லாலாம் ரொம்பலாம் பேச போகிறதில்ல. அவர் என்னென்ன பண்ணார், ஆனால் பாஜக தூக்கிச்சு கொண்டாடுற அளவுக்கு அவர் என்ன கிழிச்சார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த எபிசோட நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நம்ம இந்துத்துவாங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்ச சாவர்கரை பற்றி தெரிஞ்சுக்கோமா? சரி, இவர் எப்போ எங்கே பிறக்கறன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 1883 மே 28 மகாராஷ்டிராவில் பாகருங்கிற கிராமத்தில் சித்தவன் பராப்பன குடும்பத்தில் பிறந்திருக்கிறாரு. முக்கியமான வார்த்தை, சித்தவன் பார்ப்பன குடும்பம். அவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா விநாயக் தாமோதர் சாவர்கர். சித்தவன் பார்ப்பன் அப்படின்னாலே இந்த சங் பரிவார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த குரூப்புக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க எப்போவுமே. சங் பரிவாரோட ஆதரவாளர்கள் தான் எப்போவுமே சித்தவன் பார்ப்பனாக இருப்பாங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு அண்ணன் இருக்கார், பாபாராவ். தம்பி வந்து பார்த்தீங்கன்னா நாராயண். ஏப்பாப்பா அண்ணன் தம்பிலாம் சொல்லிட்டு இருக்க, அவரை பற்றி மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இவரோட அண்ணனால தான் அவருக்கு பெரிய பிரச்சனை வந்து நிற்கும். இவர் வந்து அந்தமான் சிறையில் இருந்ததுக்கு முக்கிய காரணமே ஒரு அண்ணன் தான். சரி, இப்போ அதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இப்போ சின்ன வயசுலேருந்து ஆரம்பிப்போம். இவர் 10 வயசுலேயே எப்படி ஒரு மதவெறி பிடிச்ச மிருகமாக இருந்திருக்காருங்கிறதுக்கு இப்போ சொல்ல போகிற இது வந்து ஒரு உதாரணம். 10 வயசில் பம்பாயில் பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் மதக்கலவரம் நடந்துகிட்ருக்கு. உடனே என்னப்பா 10 வயசுல போய் பம்பாய்க்கு போய் இந்து முஸ்லீம் கலவரத்தில் ஈடுபட்டாரா அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. 10 வயசில் பம்பாயில் இந்து முஸ்லீம் கலவரம் நடக்கிறப்ப அங்கே போய் சண்டை போட தைரியம் இல்லாத நம்ம சாவர்கர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, தன்னோட கிராமத்தில் மசூதி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மசூதி மேலே கல்லை விட்டு அடி எறிகிறது, இந்த முஸ்லீம் மாணவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, தான் கூட படிக்கிற முஸ்லீம் மாணவர்கள், அவங்கக்கிட்ட சண்டை போடுறது, அவங்கள எதிர்த்து அடிக்கிறது, அவங்கள துரத்தி விடுறது, இங்கேடா உங்களுக்கு வேலை அப்படியே துரத்தி விடுறது அப்படின்னு இருந்திருக்காரு. இதை எதிர்த்து கேள்வி கேட்க வருவாங்க பார்த்தீங்களா சின்ன குழந்தைங்க, அவங்களையும் பார்த்தீங்கன்னா அடித்து விரட்டி இருக்கிறாரு, அவங்க மேலே கல்லை விட்டு அடிச்சிருக்கிறாரு. சரி, இதை பார்த்தோன்னே நிறைய மாணவர்கள் வந்துடவும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துக்கிட்டு அங்கே இருக்கிற முஸ்லீம் மக்களை, முஸ்லீம் சின்ன குழந்தைகள்லாம் அடிச்சிருக்கிறாரு. இதை பார்த்தோன்னே அங்கே இருந்த அந்த குட்டி குஞ்செல்லாம் இருப்பானுங்க பார்த்தீங்களா, 10 வயசுலேயே பார்த்தியா எவ்வளோ தைரியமாக இருக்கா அப்படின்ட்டு அவனை தலையை தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிடா, இதுதான் நமக்கு கிடைக்கிற சான்ஸ் அப்படின்ட்டு சாவர்கர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயசுலேயே முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி அடித்து விரட்டுறது, அவங்கள்ட்ட எப்படி சண்டை போடுறது அப்படின்னு 10 வயசுல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க குட்டி கொஞ்சங்களுக்கெல்லாம் பயிற்சி தர ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒரு 10 வயசு 11 வயசாக இருக்கும்போது மதவெறியை எப்படி அவரை பிடிச்சி ஆட்டியிருக்க அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லண்டனுக்கு பாரிஸ்டர் படிக்க போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா இந்திய சுதந்திர கழகம் அப்படின்னு ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறாரு.
உடனே நீங்கள் பரவாயில்லப்பா, இங்கிலாந்து போய் இந்தியாவோட சுதந்திரத்துக்காக பாடுபட்டிருக்காரு போலயே, இங்கிலாந்துலேயே போய் குரல் கொடுத்துருக்காரு போலயே அப்படிலாம் நினைக்க வேணாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்தவன் பார்ட்னர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டுமே பங்கு பெறுற, அவங்க மட்டுமே உள்ளே இருக்கிற ஒரு ரகசிய அமைப்பு தானே தவிர சொந்தத்துக்காக போடுற அமைப்புலாம் அது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லண்டன் போகிறதுக்கு முன்னாடியே அபினவ் பாரத் அப்படிங்கிற ஒரு ரகசிய அமைப்பை தன்னோட ஏரியாவில் தொடங்கி வச்சுட்டு தான் போயிருக்கிறாரு. அதாவது விளையும் பயிர் முளையிலே தெரியும் அப்படிங்கிற மாதிரி 10 வயசுலேயே கல்லை விட்டு அடிக்கிறது மசூதி மேலே, தன் கூட படிக்கிற பசங்களை அடித்து விரட்டுறது, படிக்க போகிறதுக்கு முன்னாடியே அபினவ் பாரத் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தன்னோட அதுவும் ரகசிய அமைப்பு, வெளியே தெரிஞ்சலாம் அமைப்பு கிடையாது, ஒரு ரகசிய அமைப்பை தன்னோட ஏரியாவில் தொடங்கி வச்சு தான் போயிருக்காரு. பார்த்துக்குங்க சின்ன வயசுல எவ்வளோ கேவலமாக இருந்திருக்காரு அப்படின்ட்டு. இப்போ அவர் அங்கே போயிட்டார் இல்லையா, அபினவ் பாரத், அதாவது இவர் இருக்கிறவரையும் இவர் தான் ஃபுல்லாக கண்காணிச்சிட்டு இருந்திருக்காரு அபினவ் பாரத் அமைப்பை. இவர் அங்கே பாரிஸ்டர் பட்டம் படிக்க போனதுக்கு அப்புறமா என்னோட அண்ணன் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த அபினவ் பாரத் அப்படிங்கிற அமைப்பில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாரு. இப்போ நீங்கள் கேட்டீங்க, நான் சொன்னேன்ல, ஏன்பா அவரோட அண்ணன் பேர் தம்பி பேர்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டு. இப்போ தான் அவருக்கு அன்னைங்கிற ரூபத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வருது. அதாவது அவராகவே பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ 1900 அவரோட அண்ணன் பாபாராவ் பார்த்தீங்கன்னா 1909 ஜூன் 8 பார்த்தீங்கன்னா அந்தமான் சிறைக்கு நாடு கடத்தப்படுறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அபினவ் பாரத் அப்படின்னு ஒரு அமைப்பை சொன்னேன்ல, அதுமாதிரி பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு தயாரிக்கிற தொழிற்சாலை, ரகசிய ஆயுத கிடங்குகள்லாம் ரகசியமாக நடத்திட்டு வருது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆங்கில அரசு கண்டுபிடிச்சிருச்சு. அதனால் அவரை பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போட்டாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சாவர்கருக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, தன்னோட சிற்பவன் பார்ப்பனராக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ஒன்று சேர்ந்து ஒரு ரகசிய கூட்டம் போட்டு ஒரு ஆலோசனை நடத்துகிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப கடைசியாக ஒரு முடிவுக்கு வராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் பாபாராவை கைது செஞ்சாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கைது செஞ்ச பிரிட்டிஷ் அதிகாரி வில்லியை நம்ம கொலை செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு கொண்டு வராங்க. அதாவது தன்னோட கடமையை செஞ்ச, ஏன்டா அப்படி ரகசியமான அமைப்பில் ஏற்படுத்தி தப்பானதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க, எதுக்கு தெரியாமல் வெடிகுண்டு தொழிற்சாலை நடத்திட்டு இருக்கீங்க, எதுக்கு ஆயுத கிடங்கு நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு, நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு பிடிச்சி ஜெயிலில் போட்ட ஒரு ஆங்கில அதிகாரியை கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதாவது அவரோட கடமை செஞ்சதுக்கு அவருக்கு கிடைக்கிற பரிசு ஒரு கொலை தான் அவருக்கு. அதனால் சாவரோட நெருங்கிய நண்பன் மதன்லால் திங்காரா அப்படிங்கிற ஒரு மாணவன் தான் அந்த கொலை செய்கிற பொறுப்பை ஏற்றுக்கிறேன். அதாவது அவர் மதன்லால் திங்காராவுக்கும் சாவர்கருக்கும் இடையில இருந்த ஒரு நட்பு ஒரு சீடன் மாதிரி, அது குரு சீடன் மாதிரி. கிட்டத்தட்ட அவர் செஞ்ச எல்லா கொலையிலையும் இப்படி தான் இருக்கும். அவங்க தான் கிட்ட யாராவது ஒரு சீடனை அர்ப்பணிச்சிக்க வருவார் ஒருத்தர், அவரை வச்சு ஒரு கதை கொலை பண்ண வச்சுருவார். இதுதான் ஒரு காலங்காலமாக கடைசி வரலையும் காந்தியோட கொலை வரலையுமே இதைத்தான் அவர் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அடுத்த 12 நாளில் திட்டமிட்ட மாதிரி கொலை செஞ்சு முடிக்கிறாங்க. கரெக்டாக 1909 ஜூலை 1 பார்த்தீங்கன்னா லண்டன் இம்பீரியல் இன்ஸ்டியூட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த சொன்னதில் அந்த அதிகாரி வில்லி வராரு. இதில் இன்னொரு ஆச்சரியமான என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திங்காராவோட அங்கே அப்பா இருக்கார் பார்த்தீங்கன்னா, திங்காராவோட அப்பாவும், திங்காரா யாருன்னு சொல்லியிருப்பேன், அவரோட கொலை செய்ய நியமிக்கப்பட்டவர். அந்த திங்காராவோட அப்பாவும் அந்த வில்லியும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இன்னும் சொல்லப்போனால் திங்காராவுக்கு அந்த வில்லியை நல்லாவே தெரியும், வில்லிக்கு நல்லாவே திங்காராவை தெரியும். அந்த இம்பீரியல் இன்ஸ்டியூட்டில் நல்லா மேல்நாட்டு உடையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் மாதிரி சுற்றிட்டு இருக்கிறாரு. அந்த வில்லி பார்த்தீங்கன்னா திங்காராவை பார்த்துட்டாரு. இவருக்கு தான் ஆல்ரெடி, அதாவது 2 பேத்துக்குமே 2 பேரையும் தெரியும்ல, அதனால் வில்லி பார்த்தீங்கன்னா திங்காராவை தெரிஞ்சதுனால ஒரு மரியாதை மொத்தமாக கை கொடுக்க வரப்ப கரெக்டாக பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து சுட்டுறாரு. சுட்டதை பார்த்த உடனே பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரோட நண்பர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹெல்ப் பண்ண வராரு. அவரு மேலேயும் குண்டு பட்டுருச்சு. கடைசியில் 2 பேருமே செத்துடுறாங்க. சாவர்கருக்கும் இந்த வில்லிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால் ஏதோ பண்ணுறான்னு கூட சொல்லலாம். அவன் பண்ணுறதை நியாயப்படுத்த விரும்பல. பட் திங்காராவும் வில்லியும் நல்லா தெரிஞ்சவங்க. திங்காராவோட அப்பாவும் வில்லியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. இப்படி தெரிஞ்சுமே அவருக்கும் திங்காராவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனாலும் தான் கொலை பண்ண ஒத்துக்கிறாரு. இதனால் எல்லாம் சாவர்கர் மேலே இருந்த அன்புனால. ஆனால் சாவர்கர் இதை தான் சொன்னேன்ல, ஒரு வழக்கமே வச்சுருக்காரு அப்படின்ட்டு. எந்த ஒரு கொலையாக இருந்தாலும் தான் பண்ண மாட்டார். தான் வந்து அதுக்கு ஒரு ஆணி வேற இருப்பார், மூளையாக இருப்பார். ஆனால் கடைசி வரையிலும் தன்னோட பேர் அடிபட்டுறாமல் இருக்கிறத கரெக்டாக பார்த்துக்குவார். இதை தான் தன்னோட வாழ்நாள் பூரா செஞ்சுட்டே இருந்திருக்காரு. இப்போ சாவர்கர் இந்த கொலை பண்ணுற வரியை இதோட நிப்பாட்டினாருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. அதே ஆண்டு டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா சாவர்கர் அண்ணன் பாபாராவுக்கு தண்டனை கொடுத்த அப்படின்னு நினச்சி நாசிக்கோட மாவட்ட ஆட்சித்தலைவராகவும் நீதிபதியாகவும் இருந்த எம்டி ஜாக்சன்
அப்படிங்கிற ஒருத்தரை சுட்டுக் கொல்றாங்க. அவர் பார்த்தீங்கன்னா பாபாராவுக்கு நேரடியாக தண்டனை கொடுத்தவரெலாம் கிடையாது. தனக்கு வந்த கேஸை மேல்முறையீட்டுக்கு வேற ஒரு ஆங்கில அதிகாரிக்கு அனுப்பியிருப்பாரு, வேற ஒரு நீதிபதிக்கு அனுப்பியிருப்பாரு. நீ தானே மேல்முறையீட்டுக்கு அனுப்புன, நீ நினைச்சிருந்தா நீயே விடுதலை பண்ணிருக்கலாம்ல அப்படின்ட்டு அவரையும் சுட்டுக்கொள்ள முடிவு பண்றாரு. இவரை எங்க சுட்டுக் கொல்றாங்க பார்த்தீங்கன்னா, தியேட்டர்ல ஒரு பிரபலமான மராத்தி நாடகமான சாரதா நாடகம் இருக்குல்ல, அந்த நாடகத்தை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஆனந்த் கான்கரே போன தடவை திங்கார சுட்டுக் கொன்னார்ல, இந்த தடவை அவர் சுட்டுக் கொல்லல. ஆனந்த் கான்கரே அப்படிங்கிற சாவர்கரோட இவரும் ஒரு சாவர்கரோட சீடர். அவர் பார்த்தீங்கன்னா ஜாக்சனை சுட்டுக் கொல்றாரு. நான் சொல்லியிருந்தேன்ல, அவர் ஒன்றும் டைரக்டாக வந்து அவருக்கு தண்டனைலாம் கொடுக்க கிடையாது. அவருக்கு வந்த கேஸை மேல்முறையீட்டுக்கு அனுப்புனாரு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாக்சன் வந்து இந்து மதத்து மேலே, இந்து மகாஜன சபை மேலாம் ரொம்ப ஆதரவு கொடுப்பாரு. இந்து மதத்து மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பற்றெல்லாம் வச்சிருப்பாரு. இந்து மதத்தில் இருக்க இலக்கியங்கள் எல்லாம் ரொம்ப கத்திருப்பாரு. சமஸ்கிருதத்தெல்லாம் புலமையாக பேசுவார். இப்படி இருந்தும் ஏன்னா அவங்க வந்து இந்து இந்து மதத்து மேலே ஆர்வம் செலுத்துறவங்க, இந்து மகாஜனபிக்கு ஆதரவு தரவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் விட்டு வச்சிருவானுங்க. ஆனால் இப்படி இருந்து கூட தன்னோட அண்ணன் பாபாராவை ஜெயிலில் போடுறதுக்கு நீயும் ஒரு காரணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் சுட்டுக் கொண்டுட்டாங்க. இந்த இதுலையும் பாருங்க அவர் நேரடியாக ஈடுபடவே இல்லை. ஃபர்ஸ்ட் இதில் திங்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஆனந்த் கான்கரே. ரெண்டு இதுலையுமே பார்த்தீங்கன்னா அவர் தான் மூளையாக இருப்பார், அவர் தான் ஆணிவராக இருப்பார். ஆனால் ரெண்டு இதுலையுமே அவர் வந்து நேரடியாக அவர் இதில் இருக்க மாட்டார். அவர் உள்ளேயே பதுங்கிப்பார், வேற ஒருத்தர் தான் செய்ய வைப்பார். திங்காரா பற்றி கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, திங்காரா பார்த்தீங்கன்னா சாவர்கர் கிட்ட தன்னோட முழுமையாக ஒப்படைச்சிக்கிட்ட சீடர். வில்லியை கொலை செய்யறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி திங்காரா பார்த்தீங்கன்னா சாவர்கர் கிட்ட கேட்குறாரு, உண்மையிலே நான் வீரத்தியாகம் புரியறதுக்கு தகுதியானவன் தானா, நான் வீரத்தியாகம் புரியறதுக்கு நேரம் வந்துருச்சா, அதாவது ஒருத்தன் தப்பு பண்ணா அப்படின்னு தண்டனை கொடுத்தவரை கொலை பண்ண போறத அவர் வீரத்தியாகம் அப்படின்னு திங்காரா சொல்றாரு. அதையும் சரி ஆமான்னு சரி கேட்டுட்டு இருக்காரு. ஒருத்தன் எப்ப தான் வீரத்தியாகம் புரிய போறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டானோ அப்பவே வீரத்தியாகம் புரிஞ்சவன் தான் அவன். நீ இப்பவே வீரத்தியாகம் செய்யறதுக்கு ரெடி ஆயிட்ட, நீ அவனை கொல்றது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு அவர் வழியனுப்பி வச்சிருக்கிறாரு. பாருங்க, தான் கிட்ட சீடனா வந்து சேர்ந்த ஒருத்தனை எப்படிலாம் மூலச்செலவு செய்யறாருன்னு பாருங்க. எப்படி மூலச்செலவு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சாவர்கர் கிட்ட தான் கத்துக்கணும். பட் திங்காரை பார்த்தீங்கன்னா போலீஸ்ல மாட்டிக்கிறாருல. மாட்டினதுக்கப்புறம் அவர் ஜெயிலில் போட்டுறாங்க. ஆனால் ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் தான் கூட இருந்த உதவியாளர்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இந்த கொலைக்கு நான் தான் முதல் காரணம், இந்த கொலையை நான் தான் எல்லாமே பிளான் பண்ணேன் அப்படின்னு பெருமையாக சொல்லிட்டு தெரியாது. லண்டன் போலீஸ் பார்த்தீங்கன்னா இந்த கொலையில் சாவர்கர் தான் முதல் காரணி, அவருக்கு ஃபுல்லாக தொடர்பு இருக்குது, அவரை எப்படியாவது இந்த கேஸில் மாட்ட வைக்கணும், அவருக்கு எப்படியாவது ஜெயிலில் போட்டுறணும் அப்படின்னு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. பட் லண்டன் போலீஸால் நிறைய சாட்சியங்களை கோர்ட்டில் சமர்ப்பிக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அவரை விடுதலை பண்ணுற நிலைமை வந்துடுச்சு. அதனால் காவல்துறையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏமாந்துட்டாங்க. கடைசியில் நமக்கு தெரிஞ்சுமே அதை நிரூபிக்க முடியல அப்படின்ட்டு ரொம்ப சோர்ந்துட்டாங்க. சுடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திங்காரா கிட்ட சாவர்கர் ஒரு நிக்கல் மூலம் பூசிய துப்பாக்கியை கொடுத்து, இந்த முறை தோத்துட்டுனா எனக்கு சீட்டா இருக்க நீ தகுதி கிடையாது, இந்த முறை தோத்துட்டுனா என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கிறாரு. ஆனால் அதில் தப்பிச்ச சாவர்கரால இந்த நாசிக் நீதிபதி கொலை பண்ணார்ல அந்த ஜாக்சன் அப்படிங்கிற அந்த வழக்கில் இருந்து தப்பிக்க முடியல. இவர் தான் முக்கிய குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு அந்தமான் சிறையில் பார்த்தீங்கன்னா ஆயுள் கைதியாக ஆக்கப்படுறாரு. திங்காராவுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. தூக்கு தண்டனை விதிச்சப்ப கூட திங்காரா பார்த்தீங்கன்னா தான் பண்ணது சரிதான், நான் பண்ணது நியாயம்தான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இது என் தேச காரியம், இது என் தேசத்துக்கு செஞ்ச கடமை, இது நான் தேசத்துக்கு செஞ்ச சேவை, ஸ்ரீராமனோட காரியம், நான் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு செய்ய சேவை அப்படின்னு அங்கிருந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சாவர்கர் பார்த்தீங்கன்னா அந்தமான் சிறைக்கு கப்பலில் கொண்டு போகிறப்ப மார்ஷே அப்படிங்கிற ஊர் வந்ததுக்கப்புறம் கப்பல் பார்த்தீங்கன்னா நங்கூரம் போட்டு நிற்க வைக்கிறாங்க. நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பல்ல இருந்து குதிச்சு தப்பிக்க பார்க்குறாரு. தப்பிச்சு கடல் வழியா நீந்தி போய் பிரெஞ்சு நாட்டுக்கு போறாரு. ஏன்னா நல்லாவே தெரியும், இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமும் கூட சில பகுதிகள் பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. அதனால இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கட்டுப்பாட்டில் கிடையாது. சில பகுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு கையிலேயே இருந்துச்சு. அதனால பிரெஞ்சு நாட்டுக்கு நம்ம தப்பிச்சு போயிட்டோம் அப்படின்னா பிரெஞ்சு நாட்டு வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணாது. கிட்டத்தட்ட பாரதியாருமே அதான் பண்ணியிருந்தாரு. நம்ம பிரெஞ்சு நாட்டுக்கு போயிட்டோம், அப்படி பாண்டிச்சேரிக்கு போயிட்டோம்னா தப்பிச்சிடலாம், அதுக்கப்புறம் ஆங்கில கவர்மெண்ட் வந்து உள்ள நம்மளை அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு பாரதியார் பண்ணார் பார்த்தீங்கன்னா, அதே டெக்னிக்கு தான் இவரும் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு நாட்டுக்கு தப்பிச்சு போயிடுறாரு. ஆனால்
பிரெஞ்சு நாட்டை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஆங்கிலேயர்கள் வரும்போது பிடிச்சி கொடுத்துட்றாங்க. ஆனால் இவர் என்ன நினச்சாரு, இது வேற நாடு, அது வேற நாடு. அதனால் நம்மளை பிடிக்க முடியாதுன்னு நினச்சாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படா ஆங்கிலேயர்கள் வருவாங்க, இவரை பிடிச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் ரெடியாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்குது சாவர்கர் அப்படிங்கிறது ஒரு விசைக்கிருமி, கூட வச்சுட்டு தெரிஞ்சோம் அப்படின்னா நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சதுனால அவங்க போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. 1911 ஜூலை 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்தமான் சிறைக்கு கொண்டு போகிறாங்க. கொலைக்கு தண்டனையாக பார்த்தீங்கன்னா 50 வருஷம் கிட்டத்தட்ட ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அவர் மற்றவங்களை கொலை செய்ய சொன்னதுக்கு காரணமே நம்ம எந்த விஷயத்துலையும் மாட்டிக்கக்கூடாது, நம்மளை போலீஸ் கைது பண்ணக்கூடாது, நம்ம சிறைக்கு போகக்கூடாது அப்படின்னு தான் முக்கிய காரணமே. வந்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதங்கள்லேயே பிரிட்டிஷ் அரசுக்கு பார்த்தீங்கன்னா தன்னோட விடுதலை சார்பாக கருணை மனு போட ஆரம்பிச்சிட்டாரு. மற்றவங்களை தூண்டி விட்டு கொலை செய்ய வைக்கிறது, மாட்டிக்கிட்ட அரசு கருணை மனு போடுறது அப்படிங்கிறத என்னோட வழக்கமே வச்சுட்டு இருந்தாரு. இந்த ஒரு கேஸ்ல மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் நடந்த நிறைய கேஸ்ல மத்தவங்கள இன்னும் நிறைய கொலை பண்ண வச்சிருக்காரு மத்தவங்கள வச்சு அவரு. ஆனா அவரு தான் நிறைய இடத்துல கொலை பண்ணாரு அப்படிங்கிறத கவர்மெண்டால நிரூபிக்கவே முடியல. என்ன சொல்லப் போனா நல்லாவே தெரியும். காந்தி கொலையில அவர் நிரபராதி அப்படின்னு விடுதலை பண்ணாங்க. நல்லாவே தெரியும் எல்லாத்துக்குமே. இந்த மாரி அ அடுத் தான் ஆணி வேரா இருந்து மத்தவங்கள கொலை பண்ண வைக்கிறது. மாட்டிக்கிட்டா அப்படின்னா ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அதாவது அரசாங்கத்துக்கு கருணை மனு போடுறது அப்படிங்கிறத தன்னோட வழக்கமே வச்சிருந்தாரு அப்படின்னு நிறைய ஆராய்ச்சியாளர்கள், நிறைய கட்டுரை எழுதுறவங்க எல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறாரு. இப்ப என்னோட ஒரு தனிக்கருத்து இதுல இருக்கு. நான் ஏதோ ஒரு வீடியோல பார்த்துருக்கிறேன். பாரிசாலன் நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஒரு வீடியோ சொல்லியிருப்பாரு ஆக்சுவலா அதுல. பாரிசாலன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கிட்டத்தட்ட பெரியாருமே இதுதானே பண்ணாரு. பெரியார் வந்து ஆ ஆங்கிலேயருக்கு சலாம் போட்டு திரிஞ்சாரு. ஆங்கிலேயர் ஆட்சி தான் இந்தியாவுல தமிழ்நாட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாரு. கிட்டத்தட்ட அதே தானே சாவர்கரும் பண்ணியிருக்காரு. சாவர்கர் வந்து நான் உங்க அரசாங்கத்துக்கு சேவை செய்றேன். உங்களுக்கு நான் அடிபணிஞ்சு இருக்கேன் அப்படின்னு சாவர்கர் சொல்றாரு. ஆனா பெரியார் தூக்கி கொண்டாடுறீங்க. அதாவது இந்த இந்த விஷயத்துல ஆங்கில அரசாங்கம் வேணும் அப்படிங்கிறதான பெரியாரும் சொல்றாரு. ஆங்கில அரசாங்கத்துக்கு நான் சேவை பண்ணேன் அப்படின்னு சாவர்கர் சொல்றாரு. ஆனா பெரியார் அந்த விஷயம் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. அ சாவர்கர திட்டுறீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப சாவர்கர் ஒண்ணும் சுதந்திர போராட்டம் பண்ணியோ, இல்ல ஏதாவது பிரச்சனை பண்ணியோ அவரு போல. அவரு வந்து ஒரு ஆங்கில அதிகாரிய கொலை பண்ணிட்டு உள்ள போயிருக்கிறாரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம, பெரியார் வந்து ஆங்கில அரசாங்கத்த ஆதரிச்சதுக்கு முக்கிய காரணம், அவைங்க வந்ததுனால தான் மக்கள் எல்லாம் பள்ளிக்கு போறாங்க. மக்களுக்கு நெறைய உரிமைகள் கிடைச்சிருக்குது. மக்கள் அவைங்க தான் கொஞ்சமாவது மக்களா மதிக்கிறாங்க அப்படின்னு அவரு ஆங்கில அரச ஆதரிச்சாரு. ஆனா இவரு என்ன பண்ணாரு, நான் தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணதுக்கு தண்டனை குடுத்துருக்கீங்க. இந்த தண்டனை எனக்கு வேணாம். அதனால என்ன மன்னிச்சு வெளிய விட்டீங்கன்னா, நான் உங்கள ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நெறைய டிஃபரெண்ட் இருக்கு பாரிசாலன். அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாரிசாலன் வீடியோ பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுட்டு இருக்க மக்களும் புரிஞ்சுக்குவாங்க. சரி, இப்ப நம்ம கான்செப்ட்க்கு வருவோம். அ இன்னும் சொல்லப்போனா, பிரிட்டிஷ் அரசுகிட்ட அவர் குடுத்த முதல் 2 கருணை மனுக்கள அவர் வெளிய யாருக்குமே தெரியாம தான் வச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியல. இன்னும் சொல்லப்போனா அவரோட அண்ணன் உள்ள இருந்தாரு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கூட தெரியல. அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, அவரோட சகோதரர்களுக்கு யாருக்குமே தெரியாம தான் முதல் 2 அந்த கருணை மனுக்கள தெரியாம பத்திரமா வச்சுட்டு இருந்திருக்கிறாரு சாவர்கர். இந்த அந்தமான் சிறையில இவர தவிர கைதிகளே கிடையாதா? சும்மா கொலை குத்தனம் பண்ணவங்களும், ஆங்கில அரச தப்பா பேசுனவங்க மட்டும் தான் இருக்காங்களா? மத்த யாருமே நல்ல நல்ல போராட்ட வீரர்கள், பெரிய பெரிய தலைவர்களே அவரு இருக்கிறப்ப இருந்தது இல்லையான்னு கேட்டா, அப்படி கிடையாது. அந்த அந்தமான் சிறையில பல சுதந்திர போராட்ட வீரர்கள், பல அரசியல் தலைவர்கள் தண்டிக்கப்பட்டு, பல சித்திரவதைகளுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது பல வரலாறுகள் பல வரலாற்று புத்தகங்கள படிச்சவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனா, அவங்க யாருமே மன்னிப்பு கடிதம் கேட்டோ, இல்ல என்னை வெளிய சொல்லியோ, நாங்க உங்களுக்கு சேவை புரிகிறோம் அப்படின்னு சொல்லி யாரும் கடிதம் எழுதவே இல்ல. இவரு மட்டும் பார்த்தீங்கன்னா, விடாம என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு கருணை மனுவை ஏத்துக்கிட்டு என்னை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு கன்டினியூஸா எழுதிட்டே தான் இருக்கிறாரு. ஆனா, அவர அந்த அளவுக்கு சித்திர பண்ணதில்ல. மத்த சுதந்திர போராட்ட வீரர்கள், தலைவர்கள, அரசியல்வாதிகள சித்திர பண்ண அளவுக்கு கூட சாவர்கர ஜெயில் செட்டப் பண்ண கிடையாது. சித்திரவதை பண்ண கிடையாது. கஷ்டத்த அனுபவிக்க கிடையாது. ஆனா, எதுக்கெடுத்தாலும் ஆவுங்க சும்மா என்னை விடுதலை பண்ணுங்க. எனக்கு மன்னிப்பு குடுங்க. நான் உங்களுக்கு சேவை செய்றேன். உங்களுக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன் அப்படின்னு கடிதம் எழுதி தள்ளிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன காமெடி அப்டின்னா, நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்காங்கன்னா, இவரு சுதந்திர போராட்டம் பண்ணி தான் அந்தமான் சிறையில தண்டிக்கப்பட்டார் அப்டின்னு நெனச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா, அவரு போனது என்னமோ கொலை பண்ணிட்டு உள்ள போயிருக்கிறாரு. ஆனா, அவரு எந்த இடத்துலயுமே சுதந்திர போராட்டம் பண்ணதா சொல்லப்படவே கிடையாது நெறைய இடத்துல. ஆனா, எல்லாரும் அவரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர் அப்டி இப்டின்னு சொல்லிட்டு திரியிறானுங்க. இப்ப இவரு மன்னிப்பு கடிதம் மட்டும் தான் எழுதினாரா? அப்டின்னு கேட்டீங்கன்னா, அது கிடையாது. ஒரு பக்கம் மன்னிப்பு கடிதம் எழுதிட்டு இருந்தவரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் மக்கள பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்கள், கிறிஸ்தவர ஜெயில்ல இருப்பாங்க பார்த்தீங்களா? அவைங்கலாம் பார்த்தீங்கன்னா, மதமாற்றம் பண்ண ஆரம்பிச்சுட்டாருங்க.
இப்ப பாஜக சொல்லுவாங்க, மதம் மாற்றம் பண்றது மிகப்பெரிய தப்பு. எந்த மதத்துல இருந்து எந்த மதத்துக்கும் மாறவே கூடாது. சட்டத்துல இடம் இருந்தாலும் அது மிகப்பெரிய தப்பு. அப்படின்னு சொல்ற பாஜக, அவங்களோட குருவா நினைச்சிட்டு இருக்காங்க. பெரிய தலைவரா நினைச்சிட்டு இருக்க சாவர்கரே, ஜெயில்ல இருக்கிறப்ப பல பேத்த மத மாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பாஜக என்ன சொல்ல போகுது சத்தியமா எனக்கு தெரியல. இப்ப 1914ல சிறையில அடைக்கப்பட்டு மண்ணுக்கு கடிதமா எழுதி தள்ளிட்டு இருக்காருல்ல. இப்ப அத பார்த்தீங்கன்னா 1914ல ஒரு சரியான சந்தர்ப்பம் அவருக்கு கிடைச்சிருக்கு. உடனே மன்னிப்பு கடிதம் நிறைய எழுதினதால விடுவிச்சுட்டாங்களா? அப்படிலாம் கிடையாது. நல்லாவே தெரியும். 1914ல தான் முதல் உலகப் போர் ஆரம்பிச்ச நேரம். இந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்தி எப்படியாவது நம்ம விடுதலை அடைஞ்சிரலாம் அப்படின்னு அவரு ட்ரை பண்றாரு. 1914ல ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் ஸ்டார்ட் ஆனப்ப ஜெர்மனி, துருக்கி ஒண்ணா சேர்ந்து தான் இங்கிலாந்த எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. சப்போஸ் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார பத்தி ஏதாவது உங்களுக்கு பாட்காஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார பத்தியும் ஒரு பாட்காஸ்ட் போட நான் ரெடியா இருக்கோம். ஸோ வேணும்னா அ கமெண்ட்ல கமெண்ட்ஸ் கிடையாது. சாரி ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப் வீடியோ பார்த்து கமெண்ட்ஸ நானும் உளர ஆரம்பிச்சுட்டேன். பாட்காஸ்ட் ஃபீட்பேக்ல சொல்லும்போது சொல்லுங்க. சுனவி பாட்காஸ்ட் அஃபிஷியல் பேஜ் இருக்கும். இல்ல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். அப்படி இல்லன்னா, சாசுகியோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். அதுல சொல்லுங்க. நான் உங்களுக்காக அந்த எபிசோட் கன்ஃபார்ம் நானும் சாசுகியும் சேர்ந்தே போடுறோம். இப்ப 1914ல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஜெர்மனியும், துருக்கியும் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டு இங்கிலாந்த எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. இதனால முஸ்லீம் மதம் பரவும் அப்படின்னு அபாயம் அவருக்கு வந்துருச்சு. அதாவது இங்கிலாந்து தோத்து போயிரும். இங்கிலாந்து படையில இந்தியர்கள் இருக்காங்க. அவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்லாம் அவருக்கு கவலை கிடையாது. ஏன்னா, இப்ப துருக்கியிலலாம் இது முஸ்லீம் மக்கள் அதிகமா இருப்பாங்கல்ல. அதனால சப்போஸ் இங்கிலாந்து தோத்து போயிட்டா, ஏன்னா ஜெர்மனியும் துருக்கியும் சேர்ந்துக்கிட்டு இங்கிலாந்து கூட போட்டி போடுறாங்க. சப்போஸ் அதனால அவரு முடிவே பண்ணிட்டாரு. இங்கிலாந்து வந்து இதுல தோத்து போயிரும். இங்கிலாந்து தோத்ததுனால இங்கிலாந்துக்கு கீழ இருக்க எல்லா நாடுகளும் ஜெர்மனியும், துருக்கியும் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. சப்போஸ் அப்படி துருக்கி ஆட்சி செய்ய ஆரம்பிச்சுச்சுன்னா, முஸ்லீம் மதம் நமக்கு பரவ ஆரம்பிச்சுரும். அப்படின்னா அவருக்கு ஒரு கவலை. அது இல்லாம துருக்கி பங்கேற்கிறதுனால, இங்க இருக்க இந்தியால இருக்க முஸ்லீம் மக்களே பார்த்தீங்கன்னா, நமக்கு சப்போர்ட் பண்ணாம துருக்கிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. துருக்கியில ராணுவத்துல போய் சேர வாய்ப்பு இருக்கு. அதனால இந்தியா தோக்க நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இங்க இருக்கிற இந்துக்கள் எல்லாம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, படையில போய் சேருங்க. இங்கிலாந்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவரு பரப்ப ஆரம்பிச்சுட்டாரு. சொன்னது மட்டும் இல்லாம, திரும்ப 1914ல அவர் அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் நடந்துட்டு இருக்கிறப்ப கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர்ல என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அரசு என்னையும் என்னோட உதவியாளர்கள் எல்லாம் விடுவிச்சது அப்படின்னா, எங்களுக்கு ஒரு வாய்ப்ப தாங்க. விடுவிச்சு ஒரு வாய்ப்ப தாங்க. நாங்க அத விடுதலை பண்ணீங்க அப்படின்னா, உடனே நாங்க இந்திய ராணுவத்துல சேர்ந்து பிரிட்டிஷாருக்கு ஆதரவா எதிர்த்து ஆதரவா உங்கள எதிர்த்து போராடுறவங்களுக்கு எதிரா நாங்களும் போராடுறோம். நாங்க போராட தயாரா இருக்கோம். தயவு செஞ்சு எங்கள விடுதலை செய்யுமாறு நான் உங்கள தாழ்ந்த பண்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த முதல் உலகப் போர சாக்கா வச்சு எப்படியாவது நம்ம விடுதலை அடைஞ்சிரணும் அப்படின்னு அவர் பார்க்குறாரு. இதுல அவரோட பச்சோந்தித்தனத்த நீங்க பார்க்கணும். ஆக்சுவலா சப்போஸ் துருக்கியோ, ஜெர்மனியோ அதுல இங்கிலாந்த எதிர்க்காம இருந்திருந்தா, யாரு ஜெயிச்சா நமக்கு என்ன? தோத்தா நமக்கு என்ன? நம்ம ஜெயில்லயே இருந்துக்கலாம். லெட்டர் போட்டுட்டே இருப்போம். எப்ப விடுதலை பண்றாங்களோ, அப்ப விடுதலை பண்ணட்டும்ன்னு பொறுமையா இருந்திருப்பாரு. சப்போஸ் இங்கிலாந்து வந்து தோத்துருச்சுன்னு அப்படின்னா, முஸ்லீம் மக்கள் நெறைய பரவ ஆரம்பிச்சுருவாங்க. முஸ்லீம் மதம் இந்தியாவுல பரவ ஆரம்பிச்சுரும். அதுக்கு பொறுத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் எங்கள விடுதலை செய்யுங்க. நாங்க இந்திய ராணுவத்துல சேர்ந்து உங்களோட சேர்ந்துக்கிட்டு மத்த நாடுகள எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாரே தவிர, அவருக்கு வந்து முதல் உலகப் போர்ல யார் ஜெயிக்கணும், யார் தோத்தா எனக்கு என்ன கவலைன்னு தான் அவர் இருந்தாரு. 1914 நவம்பர் 13ஆம் தேதி திரும்ப ஒரு லெட்டர் எழுதுறாரு. இதுக்கு முன்னாடி எழுதின லெட்டர்ல சொல்லியிருந்தார்ல, என்னையும் எனக்கு கூட இருக்கிறவங்களையும் விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. இப்ப அப்படியே தலைகீழா மாதிரி, என்ன மட்டும் விடுதலை பண்ணுங்க. மத்தவங்களுக்கெல்லாம் இந்தியா மேலயோ, இங்கிலாந்து மேலயோ கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து எந்த நிலையில இருக்குது? எப்படி சண்டை போடுது? ஜெயிச்சிருமா? அப்படின்லாம் ரொம்ப ஆர்வமா கேட்கறாங்க. அ எத்தன பேத்த தோற்கடிச்சாங்க? எத்தன பேத்த கொலை பண்ணாங்க? அப்படின்லாம் ரொம்ப ஆர்வமா கேட்கறாங்க. ஆனா, அந்த ஆர்வம் எல்லாம் எதுக்குன்னா, இப்படி ஆர்வமா இருக்க மாரி காமிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இங்கிலாந்து அரச வந்து நம்ம அந்த ஆர்வத்த பார்த்து நம்மள வெளிவிட்டுரும் அப்படிங்கிற காரணம் தானே தவிர, மத்தபடி கொஞ்சம் கூட உங்க மேல அவங்களுக்கு அக்கறை கிடையாது. அதனால எந்த ஒரு காரணத்த கொண்டும் அவங்கள நீங்க விடுதலை பண்ணிறாதீங்க. என்ன மட்டும் விடுதலை பண்ணுங்க. நான் தான் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிறேன். உங்களுக்கு உதவி பண்ண துடிக்கிறேன். அப்படின்னு லெட்டர் எழுதுறாரு. ஆனா, இப்ப மத்தவங்க சொல்றதெல்லாம் அவர் மனசார சொல்றது தான். அவருக்கு தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி காமிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இங்கிலாந்து நம்ம மேல கொஞ்சம் நன் நர் நறுமதிப்ப காட்டுவாங்க. நம்ம நல்ல பேர் எடுப்போம். நம்ம நல்ல பேர் எடுத்தோம்னா, சீக்கிரம் வெளிய விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு நாடகத்த கிரியேட் பண்றாரு.
நான் விடுதலை ஆகலைன்னா கூட பரவாயில்ல. ஆனா மத்த கைதிகள் விடுதலை ஆயிறக்கூடாது. ஏன்னா நான் விடுதலை ஆகாம மத்த கைதிகள் விடுதலை ஆயிட்டா எனக்கு அசிங்கம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனா அதுல கைது பண்ணவங்கள்ல எல்லாரும் அவர் சொன்னனால தான் கொலை கொலை பண்ணியிருப்பாங்க. ஆனா அவரால பாதிக்கப்பட்டவைங்க சரி விடுதலைனா சந்தோஷப்படலாம் அப்படின்னு நினைக்காம, நான் விடுதலை ஆகாத வரையிலும் மத்தவங்க யாருமே விடுதலை ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்படி லெட்டர் வரிசையா போடுறதுனால இவருக்கு கைதிகள கண்காணிக்கிற அதிகாரம் ஜெயில்ல தர்றாங்க. ஏன்னா கொஞ்சம் நல்ல பேர் வாங்கிட்டாருல்ல. அதனால இந்த கைதிகள கண்காணிக்கிற வேலைய ஜெயில்லயே அவருக்கு குடுக்குறாங்க. இந்த அதிகாரத்த வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் மக்கள பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொடுமை பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இதுக்கு முன்னாடி மதமாற்றம் பண்ணிட்டு இருந்தார்ல. இதுக்கு முன்னாடி தெரியாம மதமாற்றம் பண்ணிட்டு இருந்தவரு, இப்ப தெரிஞ்சே தன்னோட அதிகாரத்த பயன்படுத்தி நெறைய மக்கள பார்த்தீங்கன்னா, இந்து மதத்துக்கு கட்டாய மதமாற்றம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. 1916ல இருந்து 1921 வரை பார்த்தீங்கன்னா, அந்தமான் சிறையில ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர் இருந்தாரு. இந்த சாவர்கர் மாரி பொய் புரட்சியாளர்லாம் கிடையாது. கொலை பண்ணிட்டுலாம் உள்ளவங்க கிடையாது. ஆங்கில அரசை எதிர்த்து போராட்டம் வந்திருக்கிறாரு. அவரு யார் பார்த்தீங்கன்னா, டி.என். சக்கரவர்த்தி. கிட்டத்தட்ட வெவ்வேறு சிறையில கிட்டத்தட்ட 30 வருஷம் இருந்திருக்காரு. அந்தமான் சிறையில மட்டும் இல்லாம, இந்தியாவுல இருந்த பல்வேறு சிறைகள்ல ஆங்கில அரசை எதிர்த்து போராட்டம் பண்ணதுனால, டி.என். சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒருத்தர் 30 வருஷம் பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல அடைச்சிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு 1937ல டி.என். சக்கரவர்த்தி 30 ஆண்டுகள் சிறையில் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. சரிங்களா? அது டி.என். சக்கரவர்த்தி 30 ஆண்டுகள் சிறையில் அப்படின்னு ஒரு புக்க எழுதுறாரு. எழுதி எழுதி வெளியிடுறாரு. அவரு அந்த புக்ல ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, டி.என். சக்கரவர்த்தி ஒரு பெரிய புரட்சியாளர் இல்ல. அதனால அ அவர சுத்தி நெறைய பேர் அவரோட சேர்ந்து இருப்பாங்க. அவர் கூடவே இருப்பாங்க. அவருக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாரி நெறைய பேர் குரூப்பா இருப்பாங்கல்ல. இப்ப சாவர்கர் என்ன பண்ண சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, சாவர்கரும் அவரோட அண்ணனும் ஜெயில்ல தானே இருக்காரு. அவரோட அண்ணனும் என்ன 2 பேர் சேர்ந்துக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, நீங்க வெளிய மட்டும் ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு எதிரா போராட்டம் பண்ணா பத்தாது. இங்கேயும் போராட்டம் பண்ணணும். அவங்கள நம்ம தட்டி கேட்கணும். இருக்கிற எல்லா இடத்துலயுமே ஆங்கில அதிகாரிகளுக்கு நம்ம குடைச்சல் குடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இங்கருந்து சீக்கிரம் வெளியேறுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, நம்ம உண்ணாவிரதம் இருக்கிறோம், வேலை நிறுத்தம் செய்றோம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து எல்லாத்துட்டயும் சொல்லிருவாரு. அதனால நாங்களும் நம்பிட்டு என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா, உண்ணாவிரதம் இருப்போம், வேலைநிறுத்தம் செய்வோம், எந்த வேலையும் செய்ய மாட்டோம். அவங்களுக்கு நெறைய பிரச்சனைய குடுப்போம். ஆனா, இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறப்ப, சாவர்கரும் அவரோட அண்ணனும் பார்த்தீங்கன்னா, இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாதங்கிற மாரி ஆங்கில அதிகாரிகளுக்கு சவு கொட்டிட்டு இருப்பாங்க. ஆங்கில அதிகாரிகளுக்கு என்ன சொன்னாலும் வேலை செஞ்சு குடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா, இப்படிலாம் பண்ணியாவது அவைங்க சீக்கிரம் வெளிய போயிரணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது, அவரு தான் அந்த விதைய போடுறதே. இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதே. கடைசியில அத சொல்லிட்டு, எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாரி, அவங்கள கெட்டவங்கள மாரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு, நானும் என்னோட அண்ணன் மட்டும் தான் ரொம்ப நல்லவைங்க. அப்படின்னு இவரு ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. எந்த அளவுக்கு கேவலமா இருந்திருக்காரு பார்த்தீங்கன்னா, சாவர்கர் அப்படிங்கிறது. இந்த ஒரு நியூஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். வேலைநிறுத்தம் பண்ணாங்கல்ல, அதுங்கலாம் சும்மா விட்டுருவாங்களா? என்ன பார்த்தீங்கன்னா, வேலைநிறுத்தம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த வேலைநிறுத்தம், உண்ணாவிரதம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், "எப்பா நீ தானப்பா ஸ்டார்ட் பண்ண சொன்னது. கடைசியில நீயே அத கலந்துக்காம இருந்துட்ட. நீ தான் முன்னாடி நின்னு நடத்துவேன்னு பார்த்தோம். நீ வந்து அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டுருக்க." அப்படின்னு கேட்கிறப்ப, "நீ சொல்றது கரெக்ட்டு தான்ப்பா. பட் என்னால டைரக்ட்டா கலந்துக்க முடியாதுல்ல. ஏன்னா எனக்கு ஒரு பொறுப்பு குடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு அதிகாரம் குடுத்துருக்காங்க அந்த ஜெயில்ல. சிறை கைதிகள கண்காணிக்கிற பொறுப்பு குடுத்துருக்காங்க. நான் ஒரு வந்து ஜெயில்லயே இப்ப நான் வந்து ஒரு பொறுப்புல இருக்கிற ஆளு. அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால கலந்துக்க முடியாது. அதனால தான் நான் வந்து உங்கள போராட்டம் பண்ண சொன்னேனே தவிர, என்னால எப்படி கலந்துக்க முடியும்? இப்ப நான் வந்து கலந்துக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கும் ஆபத்து, என்னோட அண்ணனுக்கும் ஆபத்து. அதனால தான் உங்கள கலந்துக்க சொன்னேன். அப்படின்னு சொல்றாரு. ஆனா, அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாரு? நம்ம எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்றோம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. பார்த்தீங்களா? அவர் பண்ற ஒவ்வொரு விஷயத்திலயும் பாருங்க, அவரு தான் அதோட ஆணி வேரா இருந்திருப்பாரு. அவர் தான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா இருந்திருப்பாரு. ஆனா, கடைசியில பழி, பிரச்சனை எல்லாம் வேற ஒருத்தர் மேல போய் விழுந்துரும். அவர மட்டும் எஸ்கேப் ஆக பார்த்துருவாரு. மட்டும் இல்லாம இப்ப நான் உங்கள்ட்ட வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தேன் அப்டின்னா, என்னோட சலுகைய பறிச்சுருவாங்க. எனக்கு சில சலுகைலாம் குடுத்துருக்காங்க ஜெயில்ல. நான் வந்து அந்த சலுகைலாம் விட்டுட்டு வர முடியாது. என்னால இந்த உங்க போராட்டத்துலலாம் கலந்துக்க முடியாது. அப்படிலாம் சொல்றாரு இந்த கைதிகள்ட்ட. மட்டும் இல்லாம இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அவர் லெட்டர் எழுதுனதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சுருச்சு. நான் என்ன லெட்டர்ல எனக்கு மட்டும் தான் எழுதிட்டு இருக்கேன்னு நெனச்சீங்களா? அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கும் சேர்த்து எழுதிட்டு இருக்கேன். இங்க இருக்க கைதிகள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ரொம்ப பிரச்சனைக்கு உள்ளாகுறாங்க. அதனால எல்லாரையும் விடுதலை பண்ணுங்க அப்படின்னு தான் எழுதிட்டு இருக்கேன். ஜெயில்ல ஒரு சிறப்பு அந்தஸ்து குடுக்கவும் தான் என்னால லெட்டர்லாம் அப்படி கன்டினியூஸா எழுத முடியுது. சப்போஸ் நான் உங்கள்ட்ட போராட்டம்லாம் பண்ண ஆரம்பிச்சேன்னா, என்னோட பதவியெல்லாம் பறிச்சுருவாங்க. என்னால லெட்டர் எழுத முடியாது. லெட்டர் எழுத முடியாதனால என்னால சீக்கிரம் வெளிய கொண்டு வரவும் முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில போராடணும் அப்படின்னு சொல்லி
எல்லாத்தையும் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் லெட்டரில் அப்படி எழுதினாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு சேவை செய்கிறேன், நான் உங்களுக்கு நன்றியுள்ளவனா இருக்கேன், உங்கள் அரசாங்கத்தை நான் போற்றி போற்றி பாராட்டுறேன், எப்படியாவது எங்களை என்னை மட்டும் விடுதலை பண்ணிடுங்க, இல்லை என்னையும் என்னோட அண்ணனை மட்டும் விடுதலை பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு சுயநலமாக தான் இருந்திருக்கிறாரு சாவர்கர் ஜெயிலில் இருந்த எல்லா டைம்லையும். சரி, இப்படி தான் எல்லா புரட்சியாளர்களும் போராட்டக்காரர்களும் ஜெயிலில் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் கிடையாது. இந்த சிறைக்கைதிகளோட உரிமைக்கு உண்மையிலே பாடுபட்டவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் 2 பேரை சொல்கிறேன் பாருங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 66 வயசு நிரம்பிய சர்தார் சோகன் சிங். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்கியர். மற்றவர் பார்த்தீங்கன்னா பஞ்சாபை சேர்ந்த பிருத்திவி சிங். 2 பேர் என்ன பார்த்தீங்கன்னா அதாவது கைதிகளை ரொம்ப கொடுமை பண்ணுறீங்க, கைதிகளை ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க, கைதிகளுக்கு எதுவுமே கரெக்டான நேரத்தில் வர்றது கிடையாது அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 12 நாளைக்கு தனியாக ஒரு சிறையில் போய் உணவெல்லாம் எடுத்துக்காம உண்ணாவிரதம் இருக்காங்க. எல்லாம் எதுக்காக பார்த்தீங்கன்னா அதுக்காக கிடையாது. சிறையில் கைதிகளுக்குன்னு சில உரிமைகள் கொடுத்தே ஆகணும். சில பேர் மட்டும்தான் சில உரிமைகள் அனுபவிக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த சில உரிமைகள் கொடுக்கணும் அப்படின்னு 12 நாள் எதுவுமே சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சரி இதுக்கு மேலே எங்களை விட்டால் இறந்துருவாங்க அப்படின்ட்டு சிறை நிர்வாகம் பார்த்தீங்கன்னா ஒத்துக்குச்சு. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு சாப்பிட வச்சிருச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்ட எல்லா உரிமையுமே கொடுக்காம ஒரு சில உரிமைகளை மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே 2 வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 பேரும் உண்ணாவிரதம் இருந்து சிறைக்கைதிகளுக்கு தேவையான எல்லா உரிமையும் பெற்றுக் கொடுத்தாங்க. இப்போ சாவர்கர் பண்ணது எங்கே இருக்குது, இந்த 2 பேர் பண்ணது எங்கே இருக்குது? எனக்காக இருந்தாலும் பரவாயில்ல, நான் 2 ஃபஸ்ட்டு 12 நாள், அடுத்த 2 வாரம் கிட்டத்தட்ட 26 நாள், என்ன சொன்னால் 4 நாள் சேர்த்தா 1 மந்த்து உண்ணாவிரதம் இருந்தால் சிறைக்கைதிகளுக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் சாவர்கர் ஜெயிலில் என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து மன்னிப்பு எழுதுறது, நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் அரசாங்கம் நல்லா இருக்கணும் அப்படின்னு எங்களை போற்றி பாராட்டுறது தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் வெளியே நாடகம் போகிறது எப்படின்னா, நான் உங்களுக்காக பாடுபடுறேன், நான் உங்களுக்காக உழைக்கிறேன், நான் தான் எல்லா உதவியும் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு வெளியே வேற ஒரு பிம்பத்தை காமிச்சிட்டு இருக்கிறாரு சாவர்கர். இந்த மாதிரி அந்தமான் சிறையில் அரசாங்கத்தையும் கைதிகளையும் ஏமாற்றிட்டு இருந்ததுனால அவருக்கு ஒரு பலனும் கிடைச்சிருச்சு. என்னப்பா விடுதலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அந்தமான் சிறையிலேருந்து ரத்னகிரி சிறைக்கு பார்த்தீங்கன்னா அவரை மாற்றுறாங்க. அங்கேருந்து தான் 1924 ஜனவரி 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த வரலாற்று சிறப்புமிக்க கடிதத்தை அதை எழுதினார். அந்த ஃபுல்லாக கடிதத்தை நான் படிக்கலை. அதில் இருக்க ஒரு சிறிய மையக்கருத்தை மட்டும் படிக்கிறேன் கேளுங்க. என் மீது மிக நியாயமான விசாரணை நடந்துச்சு. என் மீது மிக நியாயமான விசாரணை நடந்துச்சு. எனக்கு தரப்பட்ட தண்டனைகள் மிக மிக சரியாது என்பதை இதன் மூலம் நான் ஒத்துக்கொள்கிறேன். கடந்த காலத்தில் நான் ஈடுபாடு கொண்டிருந்த வன்முறை நடவடிக்கைகளை உளமாற நான் வெறுக்கிறேன். சட்டத்தையும் அரசமைப்பையும் மதிக்கிற ஒரு குடிமகனாக எனது முழு சக்திக்கு ஏற்ற வகையில் உயர்த்தி பிடிப்பது எனது கடமை. இதுதான் அந்த லெட்டரோட மையக்கருத்து. பார்த்தீங்கன்னா என் மேல் நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு விசாரணை தெளிவாக நடந்துச்சு, எனக்கு தரப்பட்ட தண்டனை நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு தரப்பட்ட தண்டனை சரியான தண்டனை தான், கடந்த காலத்தில் நான் பண்ணதெல்லாம் வெறுக்கிறேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த பாஜக கட்சி இருக்குது, அவனுங்க பண்ணுறதில் ஆவும் கத்துவாங்க கதறுவாங்க. அப்படியே எதிர்காலத்தில் நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்நாள் பூரா சேவை செய்கிறவனாகவும் ஆதரவு தரவனாகவும் இருக்கிறேன் அப்படின்னு எழுதி முடிக்கிறார் இந்த லெட்டரில். பிரிட்டிஷ் பார்த்துட்டு இந்த என்னையா படுத்தே விட்டாங்க போலையப்பா அப்படின்னு கேட்குற மாதிரி சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சில நிபந்தனைகளோட அவரை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த நிபந்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ எந்த அரசியல் நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது, ரத்னகிரி மாவட்ட எல்லைக்குள்ளே தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விடுதலை பண்ணுறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா 1924 தான் இந்த ஒரு சில நிபந்தனைகளோட அவரை விடுதலை பண்ணுறாங்க. சப்போஸ் 1924 அவர் விடுதலை பண்ணாமல் ஜெயிலுக்குள்ளேயே இருந்திருந்தாருன்னா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பு 1925 ஆரம்பிக்கப்படாமல் கூட இருந்திருக்கலாம். மேபி ஆரம்பிச்சும் இருக்கலாம், ஆரம்பிக்காமல் இருந்திருக்கலாம். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பை 1925 ஆரம்பித்தாங்க. அப்படி சப்போஸ் அவர் உள்ளே இருந்திருந்தாருன்னா அவர் பார்த்துருக்கும் வாய்ப்பு இல்லை, ஆர்எஸ்எஸ் அமைப்பை ஆரம்பிச்சதுக்கும் சான்ஸ் இல்லை. 1924 விடுதலையான அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்கேவர் அப்படிங்கிற ஒரு சித்தவன் பார்ப்பனர் பார்த்தீங்கன்னா ரத்னகிரி அவரை பார்த்து அவர்கிட்ட ஆசி வாங்கிட்டு தான் 1925 ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பை ஆரம்பிக்கிறாங்க. அதே 1925 சாவர்கர் பார்த்தீங்கன்னா அரசுக்கு 4வது மன்னிப்பு கடிதத்தை எழுதினார். என்னப்பா அவர் தான் ரிலீஸ் ஆகிட்டாரு, அப்புறம் ஏன் திரும்ப மன்னிப்பு கடிதம் எழுதுறாரு அப்படின்னு கேட்குறது எனக்கு கேட்குறது நல்லாவே தெரியுது.
காரணத்தை சொல்கிறேன், நல்லா கேளுங்க. இந்தியாவோட ஒரு வடமேற்கு எல்லை மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மதக்கலவரம் வந்திருக்கு. அதனால் மராத்தா பத்திரிக்கையில் சாவர்கர் பற்றினா ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுயராஜ்யங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கும். அதனால் இதை படித்து பார்த்துட்டு அரசாங்கம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அவர்கிட்ட சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. இந்த கட்டுரை எழுதினதுக்கப்புறம் அவரை ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அரசு அவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த வகையான அரசியலையுமே நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் தான் அவர் ரிலீஸே பண்ணாங்க. அதனால் இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் விடுதலை பற்றி நாங்கள் அப்போ மறுபரிசீலனை பண்ண வேண்டியதாக இருக்கும். மேபி திரும்ப ஜெயிலில் கூட போட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி அவர்கிட்ட லெட்டர் எழுதுறாங்க. இதை பார்த்தோன்னு ஐயோ நம்ம திரும்ப ஜெயிலுக்கு போயிடுவோமா அப்படின்னு பயந்துக்கிட்டு 6/4/1925 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு கடிதத்தை எழுதுறாரு. அதில் என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எனது கட்டுரையில் சுயராஜ்யங்கிற வார்த்தை ஒரே ஒரு முறை தான் வருது. சுயராஜ்யத்தை பற்றி நான் என்ன நினைக்கிறேனோ மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னோ நான் அதில் சொல்ல வரவே கிடையாது. கிலாபத் இயக்கத்தை பார்த்தீங்கன்னா காந்தி அளவுக்கு அதிகமாக ரொம்ப நம்பிட்டு இருக்கிறாரு. அதை ரொம்ப மதிப்பீடு செய்கிறாரு அப்படிங்கிற சுட்டிக்காட்டத்தான் நான் சுயராஜ்யங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணனே தவிர அரசை அதை எதிர்க்கிற மாதிரி நான் சொல்ல வரல. அரசுக்கு எதிராக நான் பேசவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை அனுப்பிட்டாரு. ஆனால் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரை ஏற்றுக்கலை. அரசு திருப்தி அடையவும் இல்லை. அதனால் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராரு. ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு 1925 மே 8ஆம் தேதி அவருக்கு ஒரு லெட்டரை அனுப்புது. இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை பார்த்த அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா மே 9ஆம் தேதி பம்பாய் மாகாண உள்துறை செயலாளருக்கு ஒரு பதில் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, எனது எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கு விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைக்குள்ள கட்டுப்பட்டு தான் நான் எல்லா எழுத்தையும் எழுதிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு எழுதுறாரு. சுயராஜ்யங்கிற வார்த்தையை ஒரே ஒரு தடவை வீர் சாவர்கர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணதுக்கே மனுஷன் ஆச்சா போச்சான்னு மண்ணுக்கு எழுதாமல் எழுதி தள்ளுறாரு. கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டரு, மும்பை உள்துறை செயலாளருக்கு ஒரு லெட்டர் அப்படின்ட்டு பயத்தில் தொடர்நடுங்கி மாதிரி செஞ்சுக்கிட்டு லெட்டரை எழுதி தள்ளுறாரு. ஆனால் இவரை தான் பார்த்தீங்கன்னா எங்களோட தேசத்தோட தலைவர் அப்படின்னு பாஜகவும் இந்த சங்கி பயல்களும் தூக்கிச்சு கொண்டாடிட்டு இருக்காருங்க. இதை தடை பார்த்தீங்கன்னா வீர் சாவர்கர் பார்த்தீங்கன்னா 1937 வரை நீடிச்சு. அதாவது சில கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து தான் நீங்கள் இயங்கணும் அப்படின்னு 1937 வரை அந்த தடை இருந்துச்சு. இப்போ இந்த இந்துத்துவா பக்கம் வருவோம். ஏன்னா இந்துத்துவாங்கிற வார்த்தையை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது நம்ம வீர் சாவர்கர் தான். இந்த இந்துத்துவா வார்த்தை கண்டுபிடிச்சதுனால தான் பாஜக கட்சிக்காரங்களும் சங்கிகளும் பார்த்தீங்கன்னா தூக்கிச்சு ஆடுறானுங்க வீர் சாவர்கர் எங்கள் தலைவர் அப்படின்ட்டு. 1923 ஃபஸ்ட்டு இந்த இந்துத்துவாங்கிற வார்த்தையை கொண்டு வந்ததே பார்த்தீங்கன்னா நம்ம வீர் சாவர்கர் தான். வீருங்கிற சொல்கிற வார்த்தை எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்குது. இந்த சாவர்கர் மட்டும் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு. சாவர்கரை பற்றி இப்போ பார்க்காம இப்போ வேற பக்கம் வருவோம். இப்போ அந்தமான் சிறை வளாகம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அந்தமான் சிறையை பார்த்தீங்கன்னா தேசிய நினைவு சின்னமாக 1979 ஜனதா கட்சியை அறிவிக்கிறாங்க. அதுதான் ஜனதா கட்சி அப்போ தான் ஆட்சியில் தானே இருந்துச்சு. இந்த மிசாலாம் வந்ததுக்கப்புறம் மக்கள் பொங்கி எழுந்து ஜனதாவுக்கு ஓட்டு போட்ட டைம் இது. அந்த தேசிய சின்னமாக அறிவிச்சாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா சாவர்கர் அடைக்கப்பட்டிருந்தாரு அந்த செல்லு. இந்த செல்லுக்கு பக்கத்தில் ஒரு நினைவு தூணை எழுப்புனாங்க. அந்த நினைவு தூணில் மட்டும் எழுப்பாமல் அந்த நினைவு தூணுக்கு கீழே ஒரு சில லெட்டர்ஸை எழுதி வச்சாங்க. என்ன எழுதினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்துத்துவா என்ற தாரக மந்திரத்தையும் இந்துக்களுடைய சமத்துவத்தையும் இந்து தேசியத்தையும் அகண்ட பாரதத்தையும் வலியுறுத்திய பெருமைக்குரிய தலைவர் சாவர்கர் அப்படின்னு ரொம்ப பெருமை எழுதி வச்சிருக்கிறானுங்க. எனக்கு இதில் ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்குது. என்னன்னு சொல்கிறேன். அந்தமான பார்த்தீங்கன்னா 1979 தேசிய நினைவு சின்னமாக அறிவிச்சாச்சு. ஒரு தேசிய நினைவு சின்னமாக அறிவித்த ஒரு இடத்துல இவங்க இந்த மாதிரி எழுதுறாங்க அப்படின்னு பெரிய கேள்வி எனக்கு எழுப்புது. ஏன்னா ஒரு தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா மத சார்பற்ற அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் எந்த ஒரு வாக்கியத்தையுமே எழுதணும். ஒரு லெட்டர் எழுதுனா கூட ஒரு எழுத்து எழுதுறதுனா கூட அந்த அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் எழுதவே ஆரம்பிக்கணும். ஆனால் ஏன்னா அது ஒரு நினைவு சின்னமாக அறிவிச்சாச்சு. நினைவு சின்னமாக அறிவிச்சதுனால ஒரு இந்தியாவுக்கே அது ஒரு இது மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஒரு இந்தியாங்கிறது ஒரு இந்து நாடோ முஸ்லீம் நாடோ கிறிஸ்டின் நாடோ எந்த ஒரு மதத்தை வச்சு அடிப்படையாக இருக்கிற நாடோ கிடையாது. இந்தியா அப்படிங்கிறது ஒரு மதச்சார்பற்ற நாடு. அதை தான் அரசும் வலியுறுத்துது, சட்டமும் வலியுறுத்துது. ஆனால்
ஒரு சட்டம் சொன்னதுக்கு எதிராகவே ஒரு தேசிய நினைவுச்சின்னமா அறிவிச்ச இடத்துல ஒரு அரசாங்கமே செயல்படுது அப்படிங்கிறது அரசாங்கமே தான் வச்சிருக்க சட்டத்தை கேள்வி கேட்குற மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி அர்த்தம். அரசாங்கமே டைரக்டா சொல்ல வருது, இது ஒரு இந்துக்களுக்கான கன்று, இது இந்துத்துவா நாடு அப்படின்ட்டு தெளிவா சொல்ல வருது. இதுக்கு நேரடியாவே ஓப்பனாவே பாஜக பார்த்தீங்கன்னா, இது நாங்க இந்துக்களுக்கான கட்சி தான், இது இந்துக்களுக்கான நாடு தான், இது நாங்க இந்துத்துவத்த தான் பரப்ப ஆசைப்படுறோம் அப்படின்னு நேரடியா சொல்லிட்டு போயிடலாம். இந்த மாதிரி சிலை வச்சு, அதுவும் ஒண்ணுமே பண்ணாத ஒருத்தருக்கு சிலை வச்சு, ஒரு காந்திய கொன்னவருக்கு சிலை வச்சு, அதுக்கு கீழ ஒரு இந்துத்துவத்த பரப்புனவரை, இந்துத்துவாங்கிற வார்த்தைய கண்டுபிடிச்சவரையும், இந்துக்களுடைய சமத்துவத்தையும், இந்திய தேசியத்தையும், அகண்ட பாரதத்தையும் வலியுறுத்திய பெருமைக்குரிய தலைவர்ன்னு எழுதுறதுக்கு, இதுக்கு ஒரு அது எல்லாத்துக்குமான கட்சிய சொல்லிட தெரியணும் அப்படின்னு சத்தியமா தெரியல. இது எல்லாருக்குமான நாடு, மதச்சார்பற்ற நாடு, இங்க எல்லாரும் சமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு திரிகிறாங்கன்னு சந்தேகமா தான் இருக்கு. இந்த நேரடியா கேள்வி கேட்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. இந்திய நாட்டுல வாழ்றதாலே எல்லாரும் இந்திய குடிமக்கள் ஆகிட முடியாது. இந்துக்கள் மட்டும்தான் இந்திய நாட்டு புதல்வர்கள். முஸ்லீம்களோ, கிறிஸ்டினோட இந்தியனோட புதல்வர்கள் கிடையாது. அப்படின்னு இது சொல்லியிருப்பாரு. இதை நான் போன எபிசோட்லயுமே சொல்லியிருப்பேன். போன எபிசோட பார்ட் 4ல கடைசியில முடிக்கிறப்ப சொல்லியிருப்பேன். சாவர்கர் அழுத்தம் திருத்தமா இருந்தாரு. இன்னும் சொல்ல போனா முஸ்லீம்கள் பிரிஞ்சு போறதுக்கு முதல்ல அடிப்படை விதை போட்டதே இவருதான். பாத்துக்க எல்லா இடத்துலயுமே அவர் தான் ஒரு மூளையா இருந்திருக்காரு, ஆணி வேற இருந்திருக்கிறாரு. ஆனா கடைசியில முடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா வேற ஒருத்தரால பாதிக்கப்பட்டு பிரச்சனைக்கு உள்ளாகிறாரு. வேற ஒருத்தரோட தலை உருள ஆரம்பிச்சிருது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா பாகிஸ்தானையே பிரிஞ்சு போச்சு, முஸ்லீம்களையும் தனியா ஒரு நாடு கொண்டு போகணும், கொண்டு வந்து பிரிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா ஜின்னா தான் கை காட்டுவாங்க எல்லா இடத்துலயுமே. ஆனா அதை முதல்ல ஆரம்பிச்சு விட்டது யாரு, முஸ்லீம்கள் அப்படி யோசிக்க காரணமா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அப்சல்யூட்லி 100% யார் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாவர்கர் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது சொல்ல போனா. மண்ணுல எத்தனை வருஷம் இருந்தாலும் இந்துக்கள் மட்டும்தான் இந்தியாவோட புதல்வர்கள், அவர்கள் மட்டும்தான் இந்தியர்கள், மற்ற எந்த மதத்துக்காரர்களும் இந்தியர் கிடையாது. இவர் சொல்றது இந்திய அரசியலமைப்பு எதிர்த்து கேட்குற மாதிரி தான். ஏன்னா எல்லாருமே சமம், எல்லாருமே இந்தியர் புதல்வர்கள், இந்தியாவில் இருந்தாலே இந்தியர்கள் புதல்வர்கள் தான் அப்படின்னு, அதாவது மதச்சார்பற்ற நாடு, எல்லாருக்கான நாடு அப்படின்னு தான் அரசு அதாவது சட்டம் சொல்ல வருது. ஆனா சாவர்கர் சொல்றத இப்ப நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் சொல்றத நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா, நம்ம சட்டத்தை கேள்வி கேட்கிற மாதிரி தான். ஆனா மக்கள் கேட்கல. ஒரு அரசாங்கத்த நடத்துற அரசே பார்த்தீங்கன்னா, அத எதிர்க்குது. சட்டத்த எதிர்க்குது. ஏன்னா அரசாங்கம் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது ஒரு இந்துக்களுக்கான நாடு, இந்து நாடு அப்படின்னு தான் நெறைய இடத்துல சொல்லாம சொல்லுது. கிட்டத்தட்ட தன்னோட சட்டத்த ஒரு அரசே எதிர்க்குது. இந்த அளவுக்கு கேவலமா இருக்கு. இத பாருங்க நீங்களே. சாவர்கர் என்ன சொல்லுவாருன்னா, இந்துத்துவா அப்படிங்கிறது ஒரு ஒற்றுமை குறிக்கிறது. இந்து மதம் அப்படிங்கிறது ஒற்றுமை குறிக்குது. ஒரு பொதுத்தன்மையை குறிக்குது அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இப்ப இந்துத்துவா அப்படிங்கிறது ஒரு இந்து மதமோ, இந்துத்துவா அப்படிங்கிறதோ எங்க ஒற்றுமை குறிக்குது அப்படின்னு சத்தியமே தெரியல. இந்து மதத்துல தான் பிறப்பாலேயே, அதாவது பிறந்த உடனேவே பிறப்பாலேயே ஒருத்தன் உயர்வு தாழ்வு பார்க்கிறது. ஜாதிய வச்சு ஒரு உயர்வு தாழ்வு பார்க்கிறது. இன்னிய வரையும் ஜாதிங்கிற கொடுமையினாலையும், மதங்கிற கொடுமையினாலையும் எவ்வளவு பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கோம். மதத்தை விட்டுருவோம். ஏன்னா அவர் இந்து மதத்துக்குள்ள தானே பேசுறாரு. இந்து மதங்கிறது ஒற்றுமை குறிக்குது, பொதுத்தன்மையை குறிக்குது அப்படின்னு சொல்றாரு. எந்த ஊருங்க பொதுத்தன்மையில இருக்குது? எங்க ஊர்ல ஜாதி கொடுமையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன்னா, இன்னுமா இப்படிலாம் இருக்குன்னு கேட்கிற அளவுக்குலாம் இருக்கு. ஆனா என்ன, அத ஜாதிங்கிற பேர்ல சொல்ல மாட்டானுங்க அவனுங்க. நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளு அந்த மாரி நான் பெரிய ஆளு, நீ சின்ன ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அத எங்க ஊருமே ஏத்துக்கும். அதுதான் மிகப்பெரிய கொடுமை அதுல. ஆனா இவரு எந்த வகையில இந்துங்கிறத ஒரு ஒற்றுமையை குறிக்குது, பொதுத்தன்மையை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு தெரியல. இன்னும் சொல்லப்போனா அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன்னு சொல்லுவாரு. இன்னும் நெறைய நெறைய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்ன்னு சொல்ல வராங்க. ஆனா இந்து மதத்த தூக்கி பிடிச்சுக்கிட்டு, மதத்தின் அடிப்படையில தான் ஒரு நாடே இருக்கணும் அப்படிங்கிற ஒருத்தர், இப்படி ஒரு ஏத்திஸ்ட்டா இருக்க முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. நம்ம பாட்காஸ்டர்ஸ் பண்றவங்கல நெறைய பேர் ஏத்திஸ்ட்டா தான் இருப்பாங்க. மேபி எல்லாருமே ஏத்திஸ்ட்டா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. மேபி ஓரளவுக்கு சொல்ற 100% ட்ரூத்தா இல்லன்னாலும், மேக்ஸிமம் பேர் ஏத்திஸ்ட்டா தான் இருப்பாங்க பாட்காஸ்ட் பண்றவங்கல. அப்ப எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு காமெடி மாரி தெரியுது அப்படிங்கிற மாரி தான் எனக்கு கேட்க தோணுது. நம்பிக்கை இல்லாத ஒருத்தர், ஒரு ஜாதி வெறி பிடிச்ச, ஒரு மத வெறி பிடிச்ச மிருகமா எப்படி இருக்க முடியும்? அது கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படிங்கிற கோட்பாட்டே இருக்கிற மாரி தான் இருக்கும். இப்ப 1942ல பூனால பார்த்தீங்கன்னா, இந்து ராஷ்டிரம் அப்படிங்கிற ஒரு ரகசிய அமைப்ப துவங்குறாப்புல. அவரு எந்த அமைப்ப துவங்குனாலுமே ஒரு வெளிப்படையான அமைப்ப துவங்குறதே கிடையாது. அவர் சின்ன வயசுல அவரு ஏரியால ஆரம்பிச்ச அமைப்பா இருக்கட்டும், அங்க போய் லண்டன்ல ஆரம்பிச்ச அமைப்பா இருக்கட்டும், இங்க ஜெயில்ல பார்த்தீங்கன்னா, லெட்டர் எழுதுனதா இருக்கட்டும், அதுவும் பயமா எழுதுறாரு. இங்க 1942ல பூனால ஆரம்பிச்ச இந்த ராஷ்டிர அமைப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு ரகசிய அமைப்பு தான்.
எதுக்கெடுத்தாலும் ரகசிய அமைப்பு, ரகசிய அமைப்பு, ரகசிய அமைப்பு. இந்த ரகசிய அமைப்புலயும் பார்த்தீங்கன்னா, சித்தவன் பார்ப்பனர்கள் மட்டும்தான். அந்த சித்தவன் பார்ப்பனர்கள்ட்ட அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. அவங்களுக்கு மட்டும் எதுவும் அதாவது அ என்ன சொல்றதுன்னு தெரியல. வாயில நல்லா வருது. பட் எனக்கு அது நார்மலா வராது. அந்த மாரி பேட் வேர்ட்ஸ்லாம் அதிகமா எனக்கு. சொல்ல விரும்பலன்னு. அவங்களுக்கு மட்டும் எதுவும் எல்லாமே பெருசு பெருசா இருக்கா? இல்ல அவங்களுக்கு மட்டும் 4 கை இருக்கா? 4 கால் இருக்கா? இல்ல 4 கண் இருக்கா? அப்படின்னு தெரியல. சித்தவன் பார்ப்பனர்கள் மட்டும் தான் அதுல கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பரிவாரம் இந்த பாஜகவோ பார்த்தீங்கன்னா, எப்பவுமே தேசிய கொடிய ஆதரிச்சதே கிடையாது. இங்க வணங்குனதும் கிடையாது. ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இந்தியாவோட தேசிய கொடி அது இருக்கு. வேற வழி இல்ல. அப்படின்னு தான் அதுக்கு மரியாதை செலுத்துறாங்களே தவிர, ஆனா உள்ளுக்குள்ள எங்களுக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் மரியாதை கிடையவே கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்னும் சொல்லப்போனா, அத விட இந்த கொடியில சக்கரம் இருக்கும் பாத்தீங்க நடுவுல, அது ரொம்ப வெறுத்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பார்ப்பனத்துக்கு எதிரா புத்தர் கொடிய ஏத்துக்கிட்டு ஆட்சி செஞ்சவர் தான் அசோகர். அந்த அசோகர போற்றும் சினத்த தான் அவைங்க நடுவுல அந்த அசோக சக்கரத்த தான் கொடியில வச்சிருப்பாங்க. அப்புறம் எப்படி அந்த கொடிய ஏத்துவாங்க? அந்த சக்கரத்த ஏத்துக்குவாங்க? இன்னும் சொல்லப்போனா, இப்ப எல்லாரும் இந்த காவி கொடிய பெருசா நெனச்சுக்கிட்டு, இந்திய கொடிய மதிக்காம இருக்கிறது, முக்கிய காரணமும் அதுக்கும் காரணம் சாவர்கர் தான். ஏன்னா 1947 ஜூலை 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியல் நிர்ணய சபை இப்போதுள்ள தேசிய கொடிய இந்தியாவுடைய தேசிய கொடிய அறிவிச்சாங்க. அறிவிச்ச ஒரே வாரத்துல ஜூலை 29ஆம் தேதி தேசிய கொடிய எப்போதும் நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு அறிவிக்கிறாரு. அதாவது இந்திய அரசியல் நிர்ணய சபை அறிவிச்ச தேசிய கொடிய நான் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையாவே அறிவிக்கிறாரு. இந்துஸ்தானோட கொடி எப்போதுமே காவி கொடி தான் அப்படின்னு திட்டவட்டமா அறிவிக்கிறாரு. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, காவி கொடிய பார்த்தீங்கன்னா, இங்க தூக்கி வச்சு கொண்டாடுறானுங்க. இப்போ ஒரு கையில சாவர்கர் ஃபோட்டோவையும், மறு கையில தேசிய கொடியையும் வச்சுக்கிட்டு போராட்டம் பண்றானுங்க எங்க பார்த்தாலும். ஒரு கையில சாவர்கரு, இன்னொரு கையில தேசிய கொடி. அது அவங்க சாவர்கருக்கு நீங்களே பண்ற அசிங்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாம போராட்டம்லாம் பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. முஸ்லீம்களெல்லாம் தனியா போகணும். முஸ்லீம்கெல்லாம் பிரிஞ்சு போகணும் அப்படின்னு முதல்ல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதே பார்த்தீங்கன்னா, சாவர்கர் தான். முஸ்லீம் லீக்கோ, ஜின்னாவோ சொல்றதுக்கு முன்னாடியே 2ஆ பிரிஞ்சு முஸ்லீம்கள தனியா போகணும் அப்படின்னு சொன்னது சாவர்கர் தான். இங்க இந்தியா அப்படிங்கிறது ஒரு நாட்டிலேயே இந்து இந்தியா, முஸ்லீம் இந்தியா அப்படின்னு 2ஆ இருக்கு. இது வந்து இந்தியாங்கிறது இந்துக்களுக்கான நாடு மட்டும் தான் என்னைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு பிரிஞ்சு போங்க. பிரிஞ்சு இருந்தா தான் நல்லாருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சது அவரு தான் பார்த்தீங்கன்னா, யார் சாவர்கர் தான் பார்த்தீங்கன்னா 2ஆ பிரிவுன்னு ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிச்சு விட்டது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, ஜின்னாவும், முஸ்லீம் லீக்கும் அத பெருசா தூக்கி பிடிச்சு தனித்தனியா போயிட்டாங்க. மேபி இன்னைக்கு இருந்திருந்தா எந்த நிலைமையில முஸ்லீம்கள் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது, இப்ப முஸ்லீம்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சிருக்கலாம். இப்ப 1925ல வேதாந்த ஆசிரம சார்பா நடத்துனாங்க. நடத்தின ஒரு விழால பார்த்தீங்கன்னா, சாவர்கர் கலந்துக்கிட்டாரு. அதுல சொல்றாரு, "நான் சுதந்திரம் வாங்குற வரை மனிதாபிமானம், அடங்கி போறது, மன்னிப்பு கேட்கறது, இத பத்திலாம் என்னைக்குமே யோசிக்கவே கூடாது. நம்ம வெறிப்புணர்வ மட்டும் தான் வெளிப்படுத்தணும்." அப்படின்னு சொல்றாரு. யாரு? மன்னிப்பெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாதாம்மா. மன்னிப்ப நம்ம யாருக்கும் கேட்கவும் கூடாது, யாருக்கும் தரவும் கூடாது அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றாரு? ஜெயில்ல இருக்கிறப்ப வரிசையா ஆங்கில அரசுக்கு மன்னிப்பு கடிதமா எழுதி தள்ளிட்டு இருந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, மனிதாபிமானம், அடங்கி போறது, மன்னிப்பு இத பத்திலாம் நம்ம யோசிக்கவே கூடாது. எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா, எல்லார் மேலயும் வெறுப்புணர்வு மட்டும் தான் காட்டணும். நம்ம இந்து மதம் சொல்லிக் குடுத்த எல்லா நல்ல பழக்கங்களையும் விட்டுட்டு, பழிவாங்குற மனப்பான்மைய மட்டும் தான் இனிமே நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுதான் நம்மளோட ஒரே குறிக்கோள் அப்படின்னு அந்த ஃபங்ஷன்ல சொல்றாரு. பார்த்துக்கங்க. இதுதான் சாவர்கர் சொல்லிக் குடுத்த இந்த இந்துத்துவா அப்படிங்கிறது. அதாவது இந்து மதத்தையே நம்ம அதாவது சாரி இந்து மதத்துல இருக்க நல்ல பண்புகள விட்டு குடுத்தாவது நம்ம இந்து மதத்த காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றது தான் சாவர்கரோட இந்துத்துவா. இப்ப காந்தி கொலையில சாவர்கரோட பங்கு பத்தி நம்ம பார்க்க வரோம். சாவர்கருக்கும், காந்தியோட படுகொலைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது வேற யாரோ பண்ண ஒரு சதி வேலைய சாவர்கர் மேல திணிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்கன்னா, பாஜக அரசு சொல்லும். பாஜக கட்சியில இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. நீதிமன்றத்தாலேயே சாவர்கர் பார்த்தீங்கன்னா குற்றமற்றவரு. காந்தி கொலைக்கும், சாவர்கருக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்ட்டு நீதிமன்றமே குற்றமற்றவர்ன்னு நிரூபிச்சு அப்படின்னு எல்லாரும் வெளிய சொல்லிட்டு திரிவாங்க. ஆனா, நம்ம அவங்க மேல வைக்கிற நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் இப்ப நம்ம வரிசையா சாட்சியங்கள்ல சொல்லப் போறோம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, காந்தி படுகொலையில மொத்தம் குற்றம் சாட்டப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா, மொத்தம் 8 பேரு. அதுல சாவர்கருமே ஒருத்தரு. காந்திய சுட்டது யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். நாதுராம் கோட்சே தான். நாதுராம் கோட்சேவோட குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அது அந்த குழந்தையே நீங்க தான் சார் அப்படிங்கிற மாதிரி, நாதுராம் கோட்சேவோட குருவே பார்த்தீங்கன்னா, நம்ம சாவர்கர் தான். ஆனா,
வெளியே யார்கிட்ட கேட்டாலும் 2 பேருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமாக பார்த்துக்கிறது கூட கிடையாது அப்படின்னு எல்லாரும் முட்டு கொடுக்க வந்துடுவாங்க. காந்தி படுகொலை பற்றி விசாரணை நடத்திய சிறப்பு நீதிமன்றத்தில் சாட்சியங்கள், அதாவது சாவர்கருக்கும் கோட்சேவுக்கும் என்னென்ன தொடர்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறப்ப அதுக்கு முன்னாடி இவங்க நிறைய இடத்துல பார்த்துக்கிட்டது, லெட்டர் எழுதுனதெல்லாம் நிறைய இடத்துல சமர்ப்பிக்கிறாங்க சாட்சியங்களா. அதில் பார்த்தீங்கன்னா 1938 பிப்ரவரி 28 பார்த்தீங்கன்னா கோட்சே சாவர்கருக்கு எழுதிய கடிதத்தில் சமர்ப்பிக்கிறாங்க. அதாவது இந்த கடிதம் எழுதுறது அப்படிங்கிறது அந்த காலத்தில் நார்மலாக இருக்கிறது தானே. அதனால அப்படி ஒரு கடிதத்தை எப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28 1938 பிப்ரவரி 28 கோட்சே சாவர்கருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. அதை கோர்ட்டை சமர்ப்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சாரி அந்த லெட்டர் மூலமாக காமிச்சு இவங்களுக்கும் சாவர்கருக்கும் கோட்சேவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாகவே கோர்ட்டில் நிரூபிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் 2 பேருக்கு இடையில ஓரினச்சேர்க்கை உறவுலாம் இருந்திருக்கு அப்படின்னு நிறைய ஆராய்ச்சியாளர்கள்லாம் நிரூபிச்சிருக்கிறாங்க. 2 பேருக்கு இடையில ஒரு நல்ல குருசீடன் உறவுலாம் இருக்கும்னு நிறைய பேர் சொல்ல வராங்க. தனது 19 வயசுலேயே பார்த்தீங்கன்னா ரத்னகிரியில் 1929 சாவர்கரை சந்திக்கிறாரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம், அதாவது 1931 வரை சாவர்கருக்கு செயலாளராக கோட்சே இருந்து பணியாற்றிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கோட்சே குடும்பம் பார்த்தீங்கன்னா சாங்லிங்கிற ஊருக்கு போயிட்டாங்க. அதனால டச்சில் எல்லாம் போயிருச்சு. திரும்ப 1937 சாவர்கரோட உதவியாளராக பார்த்தீங்கன்னா பணியாற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்து மகாசபையில் பணியாற்ற சாவர்கரோட பூனாவுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாரு. சாவர்கர் பார்த்தீங்கன்னா இந்து மகாசபை தலைவர் நாடோடு பார்த்தீங்கன்னா கோட்சே சாவர்கருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தில் ரத்னகரை சிறையிலிருந்து நீங்கள் விடுதலையானதிலிருந்து இந்துஸ்தானத்துக்கு போராட துடிக்கும் இந்து குழுவினிடம் ஒரு புனிதமான நெருப்பு உள்ளத்தில் எரிந்து கொண்டே இருக்கிறது. அதுவும் நீங்கள் இந்து மகாசபையின் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவுடன் இந்துஸ்தானம் அமைக்க நம்பிக்கை நிச்சயம் செயலடிவம் பெறும் என்ற உறுதி ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாரு. கோட்சே அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, நம்மிடம் தேசிய இராணுவமே இருக்கிறது. 50,000 RSS தொண்டர்கள் தயாராக காத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் போராட நீங்கள் வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாரு. சரி, அது மட்டும் தான் எழுதியிருக்கிறாரா? இதுக்கப்புறம் வேறு கடிதம் எழுதுறியா அப்படின்னு பார்த்தா நிறைய கடிதம் எழுதியிருக்கிறார். இப்போ அந்த காந்தி கொலை வழக்கில் புலன் விசாரணை செய்த காவல்துறை ஆணையர் பார்த்தீங்கன்னா ஷேம்ஷத் நகர்வாலா, அவர் பார்த்தீங்கன்னா தன்னோட புலன் விசாரணை அறிக்கையில் ஒன்று சொல்கிறார். என்னன்னா 1935 ஆண்டில் பார்த்தீங்கன்னா கோட்சே சாவர்கரின் அரசியல் தத்துவத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சு கொண்டாரு. கோட்சே சாவர்கரோட அரசியல் தத்துவத்துக்காக தன்னை அர்ப்பணிச்சு கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்ல போனால் 1930 ரத்னகிரி பகுதியில் ஆர்எஸ்எஸை துவக்கி வச்சது கோட்சே தானாமா. கோட்சேவை ஆசிரியராக்க வேண்டும். கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்றொரு நாராயண ஆப்தே இருக்கார்ல, அவரை நிர்வாகியை கொண்டு பார்த்தீங்கன்னா இந்திய ராஷ்டிர பிரகாசன் என்ற வெளியீட்டு நிறுவனம் ஒன்று தொடங்கினாங்க. இந்நிறுவனத்தில் சார்ப கோட்சேவை ஆசிரியரை கொண்டு பார்த்தீங்கன்னா அக்ரணி என்ற பத்திரிகை வெளியிருந்துச்சு. அதில் மராத்தியில் அக்ரணி என்ன பார்த்தீங்கன்னா தலைவர். இந்த பத்திரிகையோட பெயர் தலைப்பில் சாவர்கரோட படத்தை போட்டு தான் இந்த பத்திரிகையை வெளியிட்டிருக்கிறாங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகையில் அந்த தலைவர் படத்தை போட்டு, அதாவது சாவர்கரோட படத்தை போட்டதுக்காக பார்த்தீங்கன்னா சாவர்கர் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் நன்கொடையாக வழங்கியிருக்கிறாரு. பார்த்துக்குங்க, கிட்டத்தட்ட இந்த 1930s எண்டுலேயே 15,000 ரூபாய் ரொக்கமாக வழங்கியிருக்காரு அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர் இருந்திருக்கிறாரு. இத்தனை பேர்த்துக்கிட்ட இது பண்ணாரு தெரியல. இந்த காலத்தில் கூட இப்போ கூட நம்ம நிறைய பேர்த்துக்கு 15,000 அப்படிங்கிறத ஒரு மந்த்லி இன்கமாகவே இருக்குது. ஆனால் அப்போவே பார்த்தீங்கன்னா 15,000 நன்கொடையாக வழங்கியிருக்கிறாரு. அந்த காலத்துலாம் அதை நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு. இது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா சேஷ் சுகால் கிஷோர் பிர்லா என்பவரிடமிருந்து டெல்லியில் பார்த்தீங்கன்னா 1000க்கான காசோலையை வழங்கியிருக்காரு. சாவர்கர் பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்கிறாரு. இந்த காசோலை பார்த்தீங்கன்னா யாருக்கு அனுப்பப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா கோட்சேவோட பேருக்கு தான் சாவர்கர் அனுப்பியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1946 கோட்சே பார்த்தீங்கன்னா சாவர்கருக்கு ஒரு லெட்டர் இருக்கிறாரு. அந்த லெட்டரில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன எல்லா தகவலுமே இடம்பெற்று இருக்குது. இந்த காந்தியோட கொலை நடந்துச்சுல, அப்போ பார்த்தீங்கன்னா பம்பாய் மாகாணத்தில் உள்துறை அமைச்சராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் இருந்திருக்கிறாரு. இவர் அந்த புலனாய்வு அதிகாரி சொன்னேன் இப்போ நகர்வாலா அப்படிங்கிறவர், அவரை சந்தித்து பேசியிருக்கிறாரு. எப்போ பார்த்தீங்கன்னா காந்தி கொலை பண்ணுறதுக்கு முன்னாடியே சந்தித்து பேசியிருக்கிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, காந்தியை கொலை பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு சதி திட்டத்தை தீட்டிட்டு இருக்கிறாங்க.
காந்தியை கொலை பண்ண போகிறாங்க, அதனால் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னைக்கு அப்படின்னு நகர்வாலா தேசாயை பற்றி கேட்குறப்ப 20ஆம் தேதி தான், அதாவது ஏன்னா 1948 ஜனவரி 30 இறந்தாரா, அதுக்கு 10 நாள் முன்னாடி 20ஆம் தேதி தான் காந்தியை கொலை பண்ண போகிறதா தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. யார் யார் அப்படின்னு கேட்குறப்ப முதல் நாள் கார்கரே இன்னும் சில பேரோட சேர்ந்து இந்த கொலை பண்ண போகிறதா தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் நம்ம அந்த ஆய்வாளராக இருப்பார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட சொல்கிறாரு. இதில் தான் சாவர்கர் பேரே இல்லையப்பா, அப்புறம் எப்படி சாவர்கருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னு தெரிய வருது. அதாவது நம்ம சொன்னேன்ல இப்போ 2 பேர், முதல் நாள் இந்த கார்கரே, அந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா கொலை செய்ய டெல்லி புறப்படுறதுக்கு முன்னாடி, ஏன்னா டெல்லியோட பிர்லா பேலஸில் தானே காந்தி ஸ்டே பண்ணியிருந்தார், அதனால் அங்கே தானே போகணும், அதனால் கொலை செய்ய டெல்லி போகிறதுக்கு முன்னாடியே சாவர்கரை பார்த்து ஆசி வாங்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல், ஆசி வாங்கினது மட்டும் இல்லாமல் அப்போ கோட்சேவும் கூட இருந்திருக்காரு சொல்லப்போனால். எல்லாமே கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கிறப்ப அவங்களுக்கு மொரார்ஜி தேசாய் சொல்கிறாரு இதெல்லாமே. அந்த ஆதாரங்கள்லாம் எடுத்து வைக்கிறாரு. இப்படிலாம் நடந்திருக்கு. 20ஆம் தேதி ஏன்னா 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சொன்னேன்ல, உடனே அந்த வெளியே தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த கேஸில் இந்த 20ஆம் தேதி தெரிஞ்சதுனால அந்த 20ஆம் தேதி பிளான் பண்ண திட்டம் நடக்கலைன்னு பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு பாம் வச்சு அட்டாக் பண்ண பார்த்துருப்பாங்க. அந்த பாம் கொஞ்சம் தள்ளி வெடிச்சிடும். அதனால் காந்திஜி காப்பாற்றப்பட்டுருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மாட்டிக்குவார். பாட்கே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்ரூவராக மாறிடுவார். இவர் கொடுத்த சாட்சியத்தில் ஆப்தேவும் கோட்சேவும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து தான் ஜனவரி 17ஆம் தேதி சாவர்கரோட வீட்டில் போய் 2 பேரும் பார்த்தாங்க. வீட்டில் மாடியில் 2 பேரும் தனித்தனியாக பார்த்து பேசிக்கிட்டாங்க. தனித்தனியாக பார்த்து பேசிட்டு 2 பேரும் கீழே ஒன்றா தான் இறங்கி வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வெற்றிகரமாக முடித்து விட்டு திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. நாங்கள் திரும்பி போகிறதுக்கு டாக்ஸியில் ஏறதுக்கு முன்னாடி காந்தியோட 100 ஆண்டு காலம் முடிந்து விட்டது அப்படின்னு சாவர்கர் பார்த்தீங்கன்னா எல்லாத்திட்டையும் சொன்னார் அப்படின்னு பாட்கே சாட்சி சொல்லிட்டார். ஏன்னா அவர் தான் அப்ரூவராக மாறிட்டார்ல, அதனால் இந்த உண்மையெல்லாம் போட்டு உடச்சிட்டாரு. ஆல்ரெடி சொல்லியிருந்தல ஜனவரி 20 அன்னைக்கே குண்டு வீசி கொள்ள பார்த்து தோற்றுருவாங்க அப்படின்ட்டு. அதுக்கடுத்து 23ஆம் தேதியோ 24ஆம் தேதியோ திரும்ப போய் நான் சாவர்கரை பார்த்தீங்கன்னா கோட்ஸே பார்த்தாரு அப்படின்னு இந்த இதாக மாறினார்ல, அப்ரூவராக மாறினார்ல பார்த்தீங்கன்னா பாட்கே அப்படிங்கிறவர் அதையும் சொல்கிறாரு. இதெல்லாம் நகரோட அறிக்கையிலையும் பதிவு செய்கிறாங்க. சரி, இவ்வளோ சாட்சியங்கள் இருந்தும் இவ்வளோ சாட்சியங்களை கோர்ட்டில் பதிவு பண்ணியும் ஏன் சாவர்கரை விடுதலை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா பாட்கே சொன்ன சாட்சியை நிரூபிக்க சாவர்கருக்கு எதிராக இன்னொரு சாட்சி தேவைப்பட்டுச்சு. அப்போல்லாம் அப்படி தான். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சாட்சி இருந்தாலே போதும், நம்ம இது பண்ணிடலாம். ஆனால் அவர் சொன்ன சாட்சி, அதாவது அவரே அப்ரூவராக மாறிட்டாலும் அவர் சொன்னது எல்லாமே கரெக்டாகவே இருந்தாலும் அவர் சொன்னதை சரின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் தேவைப்படும். ஆனால் சாவர்கருக்கு எதிராக இன்னொருத்தர் சாட்சி சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. இத்தனைக்கும் அந்த நீதிபதி கூட சொல்கிறாரு, அவர் சொல்கிறது எல்லாமே மிக தெளிவாக இருக்குது, மிக உண்மையாகவும் இருக்குது, எதுவுமே மறைக்காமல் தெளிவாக சொல்லிடுறாரு. ஏன்னா இருந்தாலும் வேறு வழி இல்லை, அவருக்கு எதிராக இன்னொருத்தர் சாட்சி சொல்லியே தான் ஆகணும். யாருக்கு எதிரானா சாவர்கருக்கு எதிராக இன்னொருத்தர் சாட்சி சொல்லியே தான் ஆகணும். அப்படிங்கிறப்ப அதுக்கான ஆதாரம் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பொடா சட்டம் மட்டும் அந்த காலத்தில் இருந்துருச்சு அப்படின்னா சாவர்கரை விடுதலை செஞ்சிருக்கவே முடியாது. நேராக பாஜக சாவர்கர் தான் எங்கள் தலைவர்னு சொல்லிட்டு இருந்திருக்க முடியாது. ஏன்னா பொடா சட்டம் பார்த்தீங்கன்னா வந்தப்ப இந்த பொடா சட்டம் எங்களுக்கு பிடிக்கல, இருந்தாலும் நான் பொடா சட்டம் ஆதரிக்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய தீவிரவாதிகளுக்கெல்லாம் சாட்சி சொல்ல யாரும் இருக்க மாட்டாங்க. பெரிய பெரிய தீவிரவாதிகள்லாம் தண்டிக்கணும் அப்படின்னா, பெரிய பெரிய பிரச்சனையாளர்கள்லாம் தண்டிக்கணும் அப்படின்னா பொடா சட்டம் தேவை அப்படின்னு ஒரு பக்கம் எதிர்ப்பு மனநிலையிலையும் ஒரு பக்கம் ஆதரவு மனநிலையிலும் தான் பாஜக அந்த பொடா சட்டத்தை ஏற்றுக்கிட்டாங்க. சப்போஸ் இந்த ஏற்றுக்கிட்ட பொடா சட்டம் அப்போ இருந்துருச்சு அப்படின்னா சாவர்கர் நேரம் என்ன எப்படி இருந்திருப்பாரோ, இல்லை அப்பயே கூட தூக்கில் போட்டுக்க கூட வாய்ப்பு இருக்குது. சாவர்கர்னு ஒருத்தர் இல்லாமலும் இருந்திருக்கலாம், சாவர்கரோட புகழ் வெளியே தெரியாமல் இருந்திருக்கலாம், பாஜக மேபி கட்சியை ஆரம்பிச்சுக்காம கூட இருந்திருக்கலாம். இப்போ மொரார்ஜி தேசாய் சொன்னாருன்னு சொன்னேன். இப்போ இந்த வழக்கில் சாட்சி நிறைய இடத்துல மொரார்ஜி தேசாய் சொல்லியிருக்கிறாரு. அந்த மொரார்ஜி தேசாயை பார்த்தீங்கன்னா குறுக்கு விசாரணை பண்ணுறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா சாவர்கரோட வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா குறுக்கு விசாரணை பண்ணுறாப்புல. அப்போ நிறைய உண்மைகளே சொல்கிறார். அப்போ ஒரு கேள்வி கேட்குறப்ப இந்த காந்தியோட கொலை வழக்கில் சாவர்கர் ஈடுபட்டிருக்காரு, அதை தவிர சாவர்கரை பற்றி உங்களுக்கு பர்சனல் லைஃப்பில் என்ன தெரியும், அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னு ஏதாவது தெரியுமா, இல்லை வேறு ஏதாவது தகவல் தெரியுமா? சும்மா சாவர்கர் இதில் ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, வேறு ஏதாவது தெரியுமா, அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மொரார்ஜி தேசாய் சொல்லட்டுமா, எல்லாத்தையும் சொல்லிடட்டுமா, எல்லா உண்மையும் சொல்லட்டுமா, நான் பதிலுக்கு ரெடியாக தான் இருக்கேன், நான் எல்லாத்தையும் சொல்ல ரெடியாக தான் இருக்கேன், சொல்லட்டுமா
அப்படி கேட்குறாரு. சொல்லட்டுமா வேணாமா? அவங்க சாவர்கர் சொல்லட்டும் அப்படின்னு சொன்னாருன்னா நான் சொல்ல ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரை சாவர்கிட்ட கூட சாவர்கர் கிட்ட அந்த வக்கீல் கேட்க கூட இல்லை. சரி சரி விடுங்க, இதுக்கு மேலே அதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்விக்கு போயிட்டாரு. இதுல இருந்தே தெரியுது ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. இன்னும் சொல்ல போனா அந்த உண்மை பார்த்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய்க்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கே தவிர அது அதிகமாக வெளியே வரவே கிடையாது. மேபி அந்த உண்மையை அப்பயே சொல்லியிருந்தாருன்னா கூட சாவர்கர் வந்து அப்பயே ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்கலாம். அவரை தூக்கில் தொக்க விட்டுருக்கலாம். அவர் காந்தி கொலையில் அவருக்கு ஈடுபாடு இருக்குது, அவர் தான் முக்கிய காரணம் நிரூபிச்சு இருந்திருக்கலாம். இதை ஏன் சொல்ல வர்றாருன்னா, ஏன்னா இப்போ அந்த ஜனவரி 20ஆம் தேதி அந்த குண்டுவெடிப்பு நடந்துச்சுல, அதுக்கப்புறம் இந்த பாட்கே அப்ரூவராக மாறினதுனால நிறைய உண்மைகள் தெரிந்ததுனால சாவர்கருக்கு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாவர்கரை பற்றி கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சாவர்கரை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறையா போலீஸை பற்றி இது பண்ணுறப்ப நிறைய உண்மைகள் தெரிய வருது அவரை பற்றி. அதெல்லாம் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறப்ப தான், ஏன்னா அப்போ மொரார்ஜி தேசாய் தானே இப்போ ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தார், அதனால் அதெல்லாம் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற கொள்ளையை கடந்து போயிடுறாரு. இப்போ நீதிபதி சொல்லியிருந்தார் இல்லையா, நீதிபதி சொல்கிறப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா சாவர்கர் தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்க ஆப்கே சொன்னாலும் இன்னும் ஒரே ஒரு சாட்சி இருந்தால் போதும் நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாருல. அப்போ உண்மையிலேயே யாருமே கிடையாதா, வேறு சாட்சி கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க போலீஸ்லேயும் உண்மையை சொன்னாங்க. ஆனால் சொன்ன யாரையுமே கோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சாட்சிகளாக கூட்டு வரவே கிடையாது. அதில் ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாவர்கரோட மெய்காப்பாளர் ராமச்சந்திர காசர். அவர் எப்போ பார்த்தீங்கன்னா 1948 மார்ச் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பம்பாயோட காவல்துறையில் ஒரு பதிவு செய்கிறாரு. என்ன பதிவு செய்கிறாருன்னா, கோட்ஸே ஆப்தேவுடன் தான் சாவர்கரை பார்க்க போனார், கோத்தேவும் ஆப்தேவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோட்ஸேவுக்கும் சாவர்கருக்கும் இருக்க தொடர்புகள் சந்திப்பை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விரிவாக சொல்லிடுறாரு. மற்றொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு தாம்லே, சாவர்கரோட செயலாளர். இவரும் பார்த்தீங்கன்னா அதே மார்ச் 4ஆம் தேதி 1948 2 பேருக்கும் இருக்க தொடர்பு எல்லாத்தையும் சொல்கிறாரு. சாவர்கர் கோட்ஸேக்கு கொடுத்த காசு, சாவர்கருக்கு கோட்ஸே கொடுத்த லெட்டர், கோட்ஸேவுக்கு சாவர்கர் எழுதின லெட்டர் எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுறாரு. ஆனால் அந்த 2 பேரையுமே பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் சாட்சிக்கு கொண்டு வரவே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பிழையாகவே இருந்துச்சு. இதெல்லாம் இந்த 2 பேரும் உண்மையை சொல்லிட்டாங்க, இங்கே சாட்சி கொண்டு வரல அப்படிங்கிறது அப்போ தெரியவே தெரியாது. ஏன்னா அப்போவே தெரிஞ்சிருந்தா மேபி அந்த 2 பேரையும் கோர்ட்டில் சமர்ப்பிச்சிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் எப்போ இந்த உண்மையாக தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலை செய்யப்பட்டு 16 வருஷம் கழிச்சு தான் இதை பற்றி தெரிய வருது. கொலை செய்யப்பட்டு 16 வருஷம் கழிச்சு தான் திரும்ப அதாவது நீதிபதி கப்பூர் ஆணையத்தை அமைச்சாங்க. கப்பூர் தலைமையில் ஒரு ஆணையத்தை அமைச்சாங்க. சரி, அது ஏன்ப்பா 16 வருஷம் கழிச்சு ஒரு கப்பூர் ஆணையத்தை அப்போ அமைச்சாங்க? அதான் கோர்ட்டில் கேஸ் நடந்து தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு, சில பேர் ஜெயிலில் போட்டாச்சு, சில பேர் விடுவிச்சாச்சு. அப்புறம் 16 வருஷம் கழிச்சு திரும்ப நீங்கள் இது கூப்பிட்டீங்க மீன்ஸ் திரும்ப ஒரு ஆணையத்தை அமைக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கொலை வழக்கில் 16 வருஷம் ஆயுள் தண்டனை கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை கொடுத்த நாதராம் கோட்ஸேவோட சகோதரர் இருக்கார்ல கோபால் கோட்ஸே, அவர் பார்த்தீங்கன்னா 16 வருஷம் கழிச்சு 1964 நவம்பர் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வெளியே வர்றாரு. வெளியே வந்தப்போ பார்த்தீங்கன்னா பூனாவில் ஒரு பெரிய வரவேற்பு தராங்க. அதை பார்த்துக்குங்க. இந்தியாவோட தேசத்தந்தைன்னு சொல்கிற காந்தியை சுட்டு கொண்டவரோட தம்பியை 16 வருஷம் ஜெயிலிருந்து வர்றாரு. அவருக்கு பூனாவில் ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க. 1964 நவம்பர் 16ஆம் தேதி ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்குது. இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹெட்கேர் இருக்கார்ல பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சிட்பவர் பார்ட்னர் தான். ஹெட்கேர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நாதராம் கோட்ஸே காந்தியை கொல்றதை பற்றி அடிக்கடி என்னை பார்த்து பேசுவார், என்னை சந்தித்து விவாதிப்பார், எப்படிலாம் நான் கொலை பண்ண போகிறேன், நீங்கள் தான் ஐடியா கொடுக்குறீங்களா அப்படிலாம் விசாரிப்பார் அப்படின்னு கூட்டத்தில் வெளிப்படையாக சொல்லிட்டாரு. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய புயலை கிளப்பிருச்சு, பெரிய விவாதம் ஏற்பட்டுருச்சு. இதுக்கப்புறம் தான் ஒரு கமிட்டி அமைச்சு இதில் இது பெரிய பிரச்சனை உள்ளே இருக்குது, இதில் பெரிய குரூப்பே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. காந்தி கொலையை பற்றி தெளிவாக நிறைய விசாரிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இதில் காவல்துறை, நீதிபதி கண்டுபிடிக்க தவறிய பல உண்மைகளை கப்பூர் அணி கண்டுபிடிச்சாங்க. எல்லா உண்மைகளையும் ஒப்பிட்டு பார்க்குறப்ப காந்தி படுகொலை அப்படிங்கிறது சாவர்கரும் அவரது குழுவையும் திட்டமிட்டு நடத்தின சதி அப்படின்னு ஒரே முடிவுக்கு வந்தாங்க. இதை பொய்யை நிரூபிக்க எங்கள்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. கண்டிப்பாக காந்தியோட கொலை வந்து சாவர்கரும் அவரோட குழுவும் சேர்ந்து பண்ண சதிதான் அப்படின்னு அந்த ஆணையத்தில்
திட்டவட்டமாக சொல்லி முடிச்சிட்டாங்க. காந்தி கொலையில சாவர்கருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு பட்டேல் 27/2/1948 நேருக்கு எழுதிய கடிதத்துல தெளிவா சொல்லியிருக்கிறது. இதை பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக உறுதிப்படுத்துது. கோட்ஸே கூட இவ்வளவு நெருங்கிய நட்பு வச்சிருந்த சாவர்கர் பார்த்தீங்கன்னா கோர்ட்ல பார்த்தீங்கன்னா யாரோ எவரோ மாதிரி தான் கோட்ஸே பார்த்துட்டு இருந்தாரு. கோட்ஸே இதுக்கு முன்னாடி முன்ன பின்ன பார்த்ததே இல்லாத மாதிரி தான் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம சாவர்கர் கோட்ஸே சந்திச்சு ஒரு வார்த்தை கூட நேர்ல பார்த்து பேசவும் இல்லை. கோட்ஸே ஒரு கிரிமினல், தேச துரோகி, அவன் கூட என்னை ஒப்பிட்டு பேசுறதோ பார்க்கறதோ எனக்கு அசிங்கம் அப்படின்னு கோர்ட்டை சொல்றாரு. கோட்ஸே பார்த்தீங்கன்னா என்னை என்னோட தலைவர் பார்த்தீங்கன்னா என்னை தேச துரோகின்னு சொன்னதுனாலே, ஒரு குற்றவாளின்னு சொன்னதுனாலே, ஒரு கிரிமினல்னு சொன்னதுனாலே எனக்கு வருத்தமே கிடையாது. ஆனா அவர் என்னை பார்த்து பேசக்கூட இல்லை, அவர் என்னை கண்டுக்க கூட இல்லை, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு கண்ணீர் விட்டு கோர்ட்டுக்கு வெளியே கண்ணீர் விட்டு அழுததா சாவர்கரோட ஆதரவாளரும் வழக்கறிஞருமான இனாம்தார் அப்படிங்கிற ஒரு வக்கீல பார்த்தீங்கன்னா தன்னோட நூல்ல சொல்லியிருக்கிறாரு. அவர்கிட்ட ஒண்ணு கத்துக்கிறது அப்படின்னு என்ன கத்துக்கலாம்? எல்லா தப்பையும் பண்ணிட்டு நம்ம எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு நல்லா கத்துக்கலாம். ஆனா அந்த மாதிரி ஒரு கேவலமான புத்தி நமக்கு என்னைக்குமே இருக்கவே கூடாது. சாவர்கரை பார்த்தீங்கன்னா ஒரு காவிய நாயகன், சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு பாஜக சொல்றாங்க. இவன் பண்ண ஒருத்தரை மத்தியில ஆட்சியில் இருக்கிற பாஜக மாதிரி ஒரு கட்சி எப்படி இவங்க தான் என்னோட தேசத்தலை, அதாவது இவங்க தான் எங்களுக்கு கட்சிக்கு ஆணி யாணி வேற அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறது கேவலத்துல கேவலம். இதை விட கேவலத்துல இதை சொல்றதுக்கே எங்க நாக்கெல்லாம் கூசணும். இதுக்கு வெளிப்படையா இந்துத்துவம் அமைக்கிறதா எங்களோட ஒரே நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். கட்சி ஆரம்பிக்கிறப்ப காந்தியோட கொள்கைக்கு தான் எங்க கட்சியோட கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இப்ப காந்தியை கொலை பண்ணவர் தான் எங்க வழிகாட்டின்னு சொல்றது கேட்கவே வேடிக்கையா இல்லையா? அதாவது காந்தியோட கொள்கை தான் இந்த பாஜகவோட கொள்கைன்னு சொல்லிட்டு காந்தியை கொலை பண்ணவரையே எங்களோட வழிகாட்டின்னு சொல்றது கேவலத்தின் கேவலம், மிக மோசமான கேவலம். இதை கேட்கவே வேடிக்கையாக தான் இருக்கு. 5 வயசு குழந்தை கூட இதை கேட்குறப்ப என்ன இவ்வளோ கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிடும். கடைசியாக ஒரு கடிதத்தை படிச்சாரு. அதில் இந்த கடிதம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 24/11/1913 எழுதுனது. யாருக்கு எழுந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உள்துறை அதிகாரி ரெஜினால்டு கிரேட்டோவுக்கு சாவர்கர் எழுதின கடிதம். அது என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா வகையிலும் நல்லெண்ணமும் கருணையும் கொண்ட அரசாங்கம் என்னை விடுதலை செஞ்சா அரசியல் முன்னேற்றமும் ஆங்கில அரசாங்கத்துக்கு விசுவாசமாகவும், அரசியல் முன்னேறவும் ஆங்கில அரசாங்கத்துக்கு விசுவாசமாகவும் மிக உறுதியான ஆதரவாகவும் நான் இருப்பேன். ஆங்கில அரசாங்கம் என்னை எந்த வகையில் பணிபுரிய சொல்லுதோ எல்லாத்துக்கும் நான் தலையாட்டுவேன். ஆங்கில அரசாங்கம் நான் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தேசத்தை மதத்தோட அடிப்படையில் கட்டமைக்கிறது தான் சாவர்கரோட ஒரே ஒரு முக்கியமான கொள்கை. 1943 ஆகஸ்ட் 15 பார்த்தீங்கன்னா ஒரு பிரகடனத்தை அவர் வெளியிடுறாரு. ஜின்னாவோட 2 தேச கொள்கையை நான் ஆதரிக்கிறேன். இங்க 2 தேசம் இருக்குது. இன்னும் இந்துக்களுக்கான இந்திய தேசம், முஸ்லீம்களுக்கான தேசம். ஆனா முஸ்லீம்களுக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படின்னு வெளிப்படையா சொல்றாரு. மதத்துக்காகவும், மதத்தை காப்பாற்றவும், மதத்தை வச்சு ஒரு தேசம் கட்டமைக்கிறதுக்காக நம்ம கொலை கூட பண்ணலாம். அதில் எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சாவர்கர் சொல்றாரு. இதுக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்றாருன்னா அவரு, ஜெர்மனி பார்த்தீங்களா யூதர்களை கொல்லுது, அந்த மாதிரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு அவர் எழுத்துக்கள்ல சொல்றாரு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஹிட்லர் கூட கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய ஒருத்தரை சுதந்திர போராட்ட வீரர், காவி தலைவன் அப்படின்னு பெருமை பீத்திக்கிறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இதுல என்ன காமெடினா, மத்தியில ஆட்சியில இருக்கிற ஒரு கட்சியே இவங்க தான் எங்கள் தேசத்தை, அதாவது எங்களோட தலைவர் அப்படின்னு சொல்லிடுறது, அதாவது இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்க முடியாது, பார்க்கவும் முடியாது இனிமேலும். 1948 பிப்ரவரி 22 சாவர்கர் பார்த்தீங்கன்னா பம்பாய் ஜெயிலில் இருக்கிறப்ப ஒரு லெட்டர் எழுதுறாரு. பார்த்துக்குங்க, அந்தமான்ல இருந்து வெளிவந்ததுக்கு அப்புறமும் சரி, ரத்னகரில் இருந்தப்பவும் சரி, அவர் 1937 அப்புறம் சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறமும் சரி, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் சரி, காந்தி கொலை நடந்ததுக்கு அப்புறமும் சரி, அந்த மன்னிப்பு கடிதம் எழுதுற பழக்கத்தை மட்டும் அந்த மனுஷன் விட்டு கொடுக்கவே கிடையாது. மன்னிப்பு கடிதம் வரிசையை எழுதிக்கிட்டே தான் இருக்கிறாரு. 1948 பிப்ரவரி 22 ஒரு லெட்டர் எழுதுறாரு. யாருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பம்பாய் காவல்துறை ஆணையர் இருப்பார் பார்த்தீங்களா, அவருக்கு எழுதுறாரு. என்னை நிபந்தனையின் அடிப்படையில் என்னை விடுதலை பண்ணீங்க அப்படின்னா நான் எதிர்காலத்தில் எந்த அரசியலையும் பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு எழுதுறாரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவர் இந்த மன்னிப்பு எழுதுறதை நிறுத்தவே கிடையாது. இதனால எந்த கட்சியும் பார்த்தீங்கன்னா சாவர்கரை பற்றி பேசுறதை நிப்பாட்டிருச்சு. ஏன்னா சாவர்கர் வெளிப்படையா அதில் பங்கு பெறல அப்படின்னு கோர்ட்டு சொன்னாலும் எல்லாருக்குமே தெரியும் சாவர்கர் தான் அதில் முக்கிய புள்ளி அப்படின்னு.
காந்தியை கொலை பண்ண ஒருத்தரை புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா 2003 பிப்ரவரியில் நாடாளுமன்றத்திலே திறக்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சி எவ்வளோ கேவலமான கட்சி அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் எந்த இதுவும் சொல்ல வேண்டியவே கிடையாது. ஆனால் இன்ன வரலையும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் பாஜகவுக்கு தூக்கி பிடிச்சிட்டே தான் இருப்பானுங்க. என்ன சொல்ல போனால் அங்கே இருக்கவங்க எல்லாம் பாஜகவை தூக்கி பிடிக்கணும் அப்படின்னோ இந்து மதத்தை தூக்கி பிடிக்கணும் அப்படின்னு கிடையாது. அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு காசு கிடைக்குதா அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர இந்த திமுக சில பேர்த்துக்கே கூட கட்சியோட கொள்கைலாம் தெரியாமல் இருக்கு அப்படிங்கிறப்ப பாஜகவோட கட்சி கொள்கைலாம் தெரிஞ்ச இருக்க போகிறாங்க. மேபி ஒருத்தருக்கு 2 பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், கட்சியோட மேலிடத்துல இருக்கவங்க தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் நிறைய பேர் இந்த பாஜக கட்சியில் இருக்கவங்களாம் முதல்ல வெளியே வந்து தொலைங்கடா, அதில் என்னடா உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு தெரியல. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு கேவலமாக பண்ணிகிட்டு இருக்கானுங்க இப்போ. ஓகே, இந்த எபிசோடு இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்த எபிசோடு அடுத்த ஒரு வாரத்தில் வந்துடும். ஆக்சுவலாக ஒரு 1 or 2 days பிஃபோரே எபிசோட் போட்டிருக்க வேண்டியது. இந்த சாஸ்கேவோட ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால போட முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு என்னோட சாரி. அடுத்த எபிசோட் கண்டிப்பாக நாங்கள் சாஸ்கேவோட பேசி போடுவேன். இதுக்கு நான் கண்டிப்பாக உத்தரவு தரேன். இது சினிமா பாட்காஸ்ட். நான் உங்கள் நஜி ஹூகா. தேங்க்யூ ஃபார் லிசனிங் திஸ் எபிசோட்.